ஓகே. பண்ணியிருக்கோம் நல்லா. ஆமா கண்டிப்பா. டூஜி டாக்டர் சிரிக்கிறாரு. டாக்டர் டூஜி. டாக்டர் பார்த்துக்குங்க, நான்லாம் நீங்களாம் வந்து தெரு தெருவா போய் ஓட்டு கேட்குறீங்க. நான் சோசியல் மீடியாவில் ஓட்டுக்கிட்ட உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரேன். ராகுல் அண்ணாமலைக்கு தான் போட்டிருக்கானா? வேற யாருக்கு போடுவாங்க? குற்றம்னா ஒன்று. ராபின்சனே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போட்டா கூட ராபின்சனே போட வைப்பாங்க. யாருன்னா அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா யாராச்சும் ஒருத்தராச்சு? யார் அருணுக்கா? எஸ் எஸ் அருண்காந்த் நான் போட்டேன் அவருக்கு. யோ நீ பொள்ளாச்சியில இருக்க, அவருக்கு எப்படியா போவா? அட மனசார போட்டேன்யா. அதான் அன்னைக்கு வந்து பல திட்டங்களை சொன்னாரு ப்ரோ கார்த்திக் ப்ரோ. அருண்காந்த் இண்டிபெண்டன்ட் எம்பி கேண்டிடேட் டைரக்டர். ஆமா ஆமா, அவரு டாக்டருக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாருன்னு கருத்து. ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்களா கார்த்தி? பார்த்தேன் டாக்டர். இன்னும் கரெக்டா கிளாரிட்டி இல்லையே அதுல. இல்ல இன்னும் அது இன்னும் கரெக்டா இல்லன்றாங்க ப்ரோ. இப்போ வெயிட் அதாவது க்ளோசிங் வந்து இனிஷியலி போடுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு 12 மணிக்கு தான் வரும். பட் சிஇஓ வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சுப்ரதா சாஹூ வந்து அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் படி இதுதான் இருக்கு. அதாவது எல்லா பார்ட்டிஸும் கொடுப்பாங்க தெரியுமா ஒரு லிஸ்ட். அதுல அந்த லீஸ்ட் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் 3 அனௌன்ஸ் பண்ணதுல இப்ப இருக்கிற டேட்டா ஒத்து போகுது. அவர் சொல்லியிருக்காருல்ல 72.09. 70 ஐ மீன் ஓவரால் 72.09 அது சொல்லியிருக்காரு க்ளோஸ் ஆஃப் போல் வரையும். பட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் கோயம்புத்தூர்ல வந்து இவங்க அந்த சிம்பிளிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊபி நடத்துற பத்திரிகை அவன் உழப்பி விட்டுருந்தான். அதுல வந்து பார்த்தா இதுல இருக்கு. அதுல வந்து அவர் சொன்னது கரெக்ட் தான். கள்ளக்குறிச்சி தான் டாப்பு, அதுக்கப்புறம் தருமபுரி, அப்புறம் சிதம்பரம். லீஸ்ட்ல வந்து 3 சென்னை பிளஸ் அதுக்கு மேல மதுரை. அதை வச்சுதான் இல்ல அது ஓகே, அது ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. பர்சன்டேஜ் ஓகேவான்னு கேக்குறேன். சென்னையில 67% போல இருக்கா? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு அபிஷியலா. உங்களுக்கு டிஎம்ல அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க. அவர் பேசினதா லேட்டஸ்டா அவர் தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா 7 பேசினாரு. ப்ரோ கார்த்திகை செல்வன் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும் பெர்சன்டேஜ் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதான் ப்ரோ அவங்க சும்மா குழப்பிட்டு இருக்காங்க ப்ரோ. இவர் அனௌன்ஸ் பண்ணது படிதான் நான் போட்டது. பட் என்னன்ட்டு நாளைக்கு 12 மணிக்கு கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா அவரு சும்மா அனௌன்ஸ் பண்ண மாட்டார். அவரு ஈவன் ஹி வாஸ் ஹாப்பி தட் சென்னையில வந்து 67% போல் ஆயிருக்கிறது அப்படி சொன்னாரா அவரு? உங்களுக்கு டிஎம்ல வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க. 6 மினிட்ஸ் பேசியிருக்காரு. நான் 2 மினிட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 72 சொல்லிட்டு திடீர்னு கோயம்புத்தூர் 64 சொன்னானுங்க. சரி, அப்புறம் இதை சொன்னதெல்லாம் யாருன்னு போய் பார்த்தா திராவிடன் இன்சைட், சிம்பிளிசிட்டி, கோயம்புத்தூர், இது எல்லாம் டிஸ்டாக்ஸோட நார்மல் டைம்ல நியூட்ரலா இருக்கும், எலெக்ஷன் டைம்ல சொம்படிக்க ஆரம்பிச்சிடும் திமுக அந்த ஐடி. அதனாலதான் டவுட் வந்து இதை போய் நாங்க நோண்டி பார்த்தோம். கோயம்புத்தூர் விட்டுருங்க. கோயம்புத்தூர்ல 50% போனாலும் அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாரு. அதை விட்டுருங்க. அதை வந்து டவுட்டே கிடையாது நமக்கு. சென்னையில வந்து 67% ஓட்டு போல இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. அபிஷியலா இருக்கு. அவர் வீடியோ லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் பாருங்க. அவரே ஹாப்பியா சொல்லிருக்காரு. கோயம்புத்தூர் வந்து எனக்கு டவுட்டே கிடையாதுங்க. கோயம்புத்தூர் வந்து வெறும் 10% ஓட்டு விழுந்தா கூட கோயம்புத்தூர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்க. அது பிரச்சனையே கிடையாது. நாங்க இவிஎம் வச்சு ஜெயிப்போம். ஆல்ரெடி மதுக்கரைக்கு கொண்டு வந்துட்டோம் ஜாமர்லாம். அப்படி இல்ல, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் வந்து ஓட்டு போடவே வர மாட்டேங்கிறானுங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்க அப்படின் போது ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். நான் மேல ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அந்த வீடியோ தான் சொல்லியிருப்பாரு. இல்ல நாளைக்கு தெரிஞ்சிடும் கார்த்தி. நாளைக்கு 12 o'clock அபிஷியல் ரிப்போர்ட்டா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு நியூஸ் நிறைய இடத்துல பாத்தீங்களா ப்ரோ, நிறைய அர்பன் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருக்கானுங்க.
அது சென்னையும் சரி, கோயம்புத்தூரும் சரி. அது என்ன எல்லா வேணா இடத்துல நடக்குதுங்க. செய்வாங்க. அது எப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. த்ரூ அவுட் இந்தியா நடக்குதுங்க அது. இல்லைங்க அது அது வந்து யாரு நிறைய மக்கள் வந்து பயன்படுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு யாருக்குமே மாசத்துக்கு முன்னாடி போய் பெனிஃபிட் இல்லை வெரிஃபை நம்ம பண்ணணும். யாரும். நிறைய பேர் வெரிஃபை பண்ண மாட்டாங்க லிஸ்ட்ல. நமக்கு தான் போன தடவை ஓட்டு போட்டோமே டைரக்டா பூத்துக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு இல்ல முன்னாடி அது வெரிஃபை அப்படி ஆகி பண்ணிருக்கணும். கட்சிங்களுக்கே இது வரைக்கும் பெனிஃபிட் ஆனது இல்ல. இல்லைங்க. அது இப்பதான் என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ணியிருக்காங்க. பண்றாங்கன்னு தெரியல. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாலச்சந்தர் ஃப்ரம் பாண்டிச்சேரி பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன உங்க பாண்டிச்சேரி கதை? இங்கெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி பத்தி எவனும் பேசுறதுல கண்டங்க விட்டானுங்க போல இருக்கு. என்ன? ஐயா ஆமா ப்ரோ, நீங்க வந்து நீங்க சமயம் சொல்லும் போல ரொம்ப தெம்பா இருந்தது. ஆனா இங்க நிலவரம் கொஞ்சம் அப்படி 50-50 தான் ப்ரோ இருக்கு. எப்படி இருக்கு? காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அந்த மாதிரி இருக்கா? அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஆனா இருந்தாலும் டஃப் ஆயிட்டு இருக்கும். ஆனா வந்து பை மார்ஜின்ல வந்து பிஜேபி கண்டிப்பா ஈஸியா அடிச்சிடும் ப்ரோ. அது ஓகே. ஆனா கொஞ்சம் டஃப் இருக்கும் ப்ரோ. முதல்ல சொன்ன மாதிரி ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. ஈஸியான யாருங்க சொன்னாங்க? எப்படிங்க தேர்தல்ன்றது ஈஸி கிடையாதுங்க. போட்டி தேர்தலே ஒரு போட்டி தான். அந்த போட்டி எப்படி ஈஸியா இருக்கும்? திமுக காரன் வந்து 40 நாங்க ஜெயிப்போம், இவன் தான் நாங்க தான் வந்து நாட்டை காப்பாற்றுறோம் பேசுறாங்கல்ல, அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியான அந்த மாதிரி ஈஸியிலே கிடையாது. மோடியே வந்து அவர் தான் பிஎம் ஆவார் தெரிஞ்ச கூட ஈஸின்னு அவர் நினைக்கலையே. ஈஸின்னு நினைச்சு விட்டாருன்னு ராகுல் காந்தி மாதிரி வந்து சரி ஓகே ஒரு நாளைக்கு இங்கே அப்படி கிடையாதுல்ல. இங்க இல்லைங்க, எல்லா ஊருக்கும் போற எல்லாம் பண்றாங்க. அவங்க பிரச்சாரத்தை அவங்க தெளிவா ரொம்ப தெளிவா பண்ணிட்டு ஒரு ஒரு கூட்டணி கட்சி எந்த ஸ்டேட்ல பிடிக்கணும் எந்த ஸ்டேட்ல பிடிக்கக்கூடாது அப்படின்றாலும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் தேர்தல்ன்றதை வந்து சும்மா ஈஸின்றதெல்லாம் வந்து சும்மா ராகுல் காந்திக்கு வேணா இருக்கலாம், மற்றவங்க யாருக்கும் கிடையாது. ஆமா ப்ரோ, நான் எலெக்ஷன் பஸ் அப்ப வந்து ஒரு 10 days ஒர்க்ல இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா டியூட்டி ரிலீவ் ஆச்சு. அப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போலிங்ல பாக்கும்போது போஸ்டல் பேலட் இருக்குல்ல ப்ரோ, அதுல ஒர்க் பண்ணி வச்சுங்களேன். அதுல அவரு ஏரியால ஃபுல்லா வந்து ஒரு கவர் ஆச்சு. ஆனா வெளியில அவுட்டர்ல பாக்குறப்ப சில ஏரியால வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அப்படி பாக்குறப்ப நம்ம கரெக்டான ரிசல்ட் சொல்ல முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம பிஜேபி தான் வரும்ன்ற மாதிரி இங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. வந்தா நமக்கு அதான் சந்தோஷம், நம்ம ரிலேட்டிவ் வேற. அப்புறம் ப்ரோ நீங்க நிறைய விஷயம் நீங்க வந்து சொல்லும் போது டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு அது மாதிரி டக்குன்னு ஈஸியா வருது? அந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல ப்ரோ, அது சிம்பிளா சொல்றேன். நீ பேசுறது ஒரு 3-4 மாசம் முன்னாடி கூட இருக்கும். அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த எஜுகேஷன் வந்து பேசும்போது வெளிநாட்டுல பேசும்போது இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போற எக்ஸசைஸ் வந்து மூளைக்கு செய்யறது வந்து ஒரு எக்ஸசைஸ், ஜிம்முக்கு செய்யறது ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க தெரியுமா? அது எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது? நான் எனக்கே சொல்ல வரல, இப்ப டக்குன்னு உங்ககிட்ட எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ நீங்க நிறைய விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியுமா? அது எப்படி உடனே அந்த ஆன் த ஸ்பாட் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது? அது எப்படி உங்ககிட்ட வருது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது புரியுது. அது சிம்பிளா சொல்லணும்னா ஆர்குமெண்ட் ஸ்கில் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். பேசி பழகி 3 வருஷமா பேசிட்டே இருக்கோம் இல்லையா? பேசிட்டே இருக்கோம். டக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்கு வந்து இல்லைங்க, நீங்க அதை யோசிக்க மாட்டீங்க. இப்ப எனக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து பல நாள் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னைக்கா வந்து நான் கடைசியா உங்க பர்த்டே எப்ப பேசினேன் ப்ரோ? உங்க பர்த்டே போய் வெயிட் பண்ணி அன்னைக்கு எப்படியா ஸ்பீக்கர் வாங்கிட்டு உங்களுக்கு பர்த்டே விஷ் மட்டும் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முடியும் 2 வருஷம் 3 வருஷமா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பர்த்டே ஒரு 10 மாசம் ஆகிப்போச்சு, 6-7 மாசம் ஆகிப்போச்சு. இப்பயும் உங்களை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி நீங்க டெய்லி ஏதோ ஒரு விஷயம் யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நீ டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறீங்க. எனக்கு அது இப்பயுமே எனக்கு செம்ம ஸ்ட்ரைக். எப்படி ஒரு சான்ஸே இல்லை. இது டக்குன்னு எக்ஸாம் எனக்கு 40 வயசு ஆகுதுங்க. நான் சொல்றேன் பாரு, இன்னைக்கு நீங்க கொடுக்குற வேலிடி பாயிண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் நான் எல்லாத்தையும் பேசுனுங்கிறான். நாளான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து யார்கிட்டையும் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேன். இன்னைக்கு அந்த பீரியட் ஒர்க் பண்றேன். எனக்கு சுத்தி ஒரு 10 பேர் வந்து எல்லாமே டிஎம்கே சப்போர்ட் தான். ஆனா இன்னைக்கு வந்து ஒத்தாலாம் நான் வந்து எல்லாத்தையும் பேசி சமாளிச்சுக்கிறேன்னா நீங்க கொடுக்குற உங்களோட ஸ்பீச்சை கேட்டு மட்டும்தான். நான் வந்து சும்மா இதெல்லாம் இல்லை, வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுங்க, அது நீங்க கொடுக்குறது தான். நான் இப்ப சின்ன விஷயம் எக்ஸாம்பிள் எடுத்து இது எப்படி முடியும்? சாத்தியமே இல்லைங்க. உங்களுக்கு செம்ம டேலண்ட் இருக்கு, எப்படி சொல்ல தெரியல. அது நேச்சரா உங்களுக்கு இருக்கு ப்ரோ. சூப்பர். நேச்சரெல்லாம் கிடையாதுங்க. அது கொஞ்சம் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்கு. அது
இப்போ ஏதோ ஒரு டக்குன்னு கேட்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. டக்குன்னு சென்னை, சவுத் சென்னை கேட்டாங்கன்னா, சவுத் சென்னையில முன்னாடி எவ்வளோ பூலா ஆமா இருக்கு, ப்ரோ. எவ்வளோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. டக்கு டக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இல்லைங்க நமக்கு வந்து டிஜிட்டல் மீடியா ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கு. இந்த விக்கிபீடியா, யூடியூப் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால நமக்கு அப்படி அதுவும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே வந்து சர்ச் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தோணலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க. நீங்க வேற வந்து நம்ம உங்களை மாதிரி ஒரு கிரிட்டியன் ஆளுதான் இன்னைக்கு சாப்பிட்டது நீங்க என்ன சொல்லணும் நாளைக்கு வந்து மறந்து போயிடும். ஆனா அந்த டைம்லயும் நீங்க வந்து இவ்வளவு டேட்டாவோட பேசுறீங்க பாருங்க, அது எனக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் நான் என்னன்னா நான் பல விஷயம் டேட்டா ரிசர்ச் பண்றது. நானும் என் போட்டோ பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா மாத்தினேன். ஏன்னா விஜய் ரசிகர் அப்படின்னா ஒரு இதுவா இருக்கலாம். நம்ம போட்டோ வைப்போம், நம்ம விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் பொதுவான விஷயத்த பேசும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டேட்டா அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கும் போவோம். நம்ம ஒரு பிராண்டா குத்தி கூடாதுல்ல, நம்ம எல்லா விஷயம் தெரியணும் போகணும். அப்ப நம்ம வெளியே மோட்டத்தை தெரியும்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் பேசுறப்ப ஆமா நீ விஜய் ரசிகன் பேசுறது பதில் இப்ப தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல இதுதானுங்க. நல்ல விஷயம் தாங்க. இண்டிவிஜுவலா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் அவர் ஃபேனை இவர் சப்போர்ட்டர் அவர் சப்போர்ட்டர் அப்படின்னா அவசியமே கிடையாது. அது நல்ல விஷயம் தான், அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது உங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமா தான் அது வந்தது. கண்டிப்பா உங்களை நேர்ல பார்க்கறது வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா வந்து பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு மீட்டப் தான் வைங்க. கண்டிப்பா உங்களை நேர்ல பார்க்கணும். இனிமேல் நீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க. அது எதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. எனக்கு ரொம்ப அது ஏற்படுத்த பெரிய சந்தோஷம். இல்லைங்க இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்க, சும்மா வந்து நம்ம எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்து பேசல, உண்மையா மனசார சொல்றது. என் பேர் வந்து இந்த எனக்கு எல்லாம் அரசியல் பேசிட்டு இருந்தது வந்து பேசவே மாட்டேன். எனக்கு ஆனா மனசுல இருந்து அப்பையில இருந்து இவங்க டிஎம்கியோ இவங்க பிடிக்காது. ஆனா பிஜேபி சேர்த்து பிடிக்கும். ஆனா இருந்தாலும் எப்படி வெளில சொல்றதுன்னு தெரியாது. உங்க ஸ்பேஸ் 2 வருஷம் 3 வருஷம் அந்த அவங்களை ஃபாலோ பண்ணி கேட்க ஆரம்பிச்சு இங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்ல போனா இன்னைக்கு எல்லாம் பாக்குறாண்டி நீ அவன் பேசவே மாட்டி இவங்களா இவ்வளவு பேசுறேன்னு. அப்ப எப்படி பேசணும் அப்படின்னா நமக்கு நீ கூட இன்ஃபர்மேஷனா மேல சுத்தி பேசுறது மட்டும்தான். இப்ப உங்க சார் இவரு 2G கோலிமா சார் எல்லாம் பேசுறப்ப நிறைய விஷயத்த நம்ம கேதர் பண்றோம். அதுல நீங்க சொல்லும்போது நீங்க வந்து நிறைய விஷயத்த போல்டா நீங்க வந்து அந்த நிறைய பேர் உங்க சொல்றாங்கல்ல, நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷா இது பண்றீங்கன்னா நீங்க ஹார்ஷா எப்ப பேசுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வேலிட் பாயிண்ட் இல்லைன்னு மட்டும் தான் நீங்க ஹார்ஷா பேசி அனுப்பி விடுவீங்க. ஆனா உங்ககிட்ட நீங்க வேலையோட பேசணும்னா அவன் என்ன பெரிய இதுவாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த போல்டா பேசுறீங்க பாருங்க, அந்த தைரியம் எல்லாருக்கும் வராதுங்க. உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் சூப்பருங்க. அதுதாங்க உங்க தனித்துவமே அதான். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுக்கு மேல பேசினா அப்புறம் நீங்க ஆள் செட் பண்ணி பேசணும்னு சொல்லுவாங்க. ஆமா அதையும் சொல்லுங்க, ஆள் செட் பண்ணி பேசணும் சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நான் கேக்குறேங்க. தேங்க்யூ. அது ப்ரோ ஓட் பண்ணீங்களா ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ நான் ஓட் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க ஏரியால எவ்வளவு பர்சன்டேஜ் போலிங் பர்சன்டேஜ்? இல்ல அது எல்லாமே கரெக்டான நாளைக்கு தானே வரும். எப்படி 70க்கு மேல இருக்கும் சேலம்லாம். அதாவது இந்த டைம் அஃபிஷியலா 71.17 போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரியலங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல 50% போனாலும் கூட அண்ணாமலை ஜெயிக்கிறாரு. 80% போனாலும் அண்ணாமலை தான். வேற ப்ரோ இல்ல நீங்க என்ன சொன்னாலும் அண்ணாமலை தான். இது வந்து கான்ஃபிடென்ட்ல பேசலங்க, அது உண்மை ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. அங்க இருக்கவங்க எல்லாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போறது ரெடி ஆயிட்டாங்க. அது இன்னொரு ஆர்கே நகருங்க. அது இன்னொரு ஆர்கே நகர். கோயம்புத்தூர் வந்து இன்னொரு ஆர்கே நகர். அங்க டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ரோலே கிடையாது. இவர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்றதோ இல்ல ப்ரோ, இன்னைக்கு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நிறைய விசாரிச்சேன், என்னையும் நிறைய கேட்டாங்க எதுக்கு போட்டிருக்கேன்னு. அப்போ எல்லாமே கேட்கும்போது பிஜேபிங்கிற ஒரே ஆன்சர் தான் வந்துச்சு. ஈவன் அவங்க எல்லாம் வேற பார்ட்டியில் இருந்தாலும் ஓட் பண்ணதெல்லாம் பிஜேபி தான். அது இங்கே நிறைய பேத்துக்கு புரியாதுங்க, அவரோட இம்பேக்ட் என்னன்னு புரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட இம்பேக்ட் பெருசாக இருக்குது. பட் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்கிட்டலாம் வந்து ஒரு திமுககாரரே பேசினாரு, என்னையா கோயம்புத்தூரில் வந்து டீ கடை வச்சிருக்கவங்க கேட்டால் அண்ணாமலான்றான், பொட்டி கடை வச்சிருக்கவங்க கேட்டால் அண்ணாமலான்றான். அதான் ப்ரோ என்ன என்கிட்ட சொன்ன திமுககாரங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்கிறேன். சொன்னா வந்து அவர் சொன்னாரு ஜெயிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னு சொன்னாரு. ஜெயிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னாரு. அண்ணா இதுதானா நான் 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட.
அப்படியா? அப்படிதான் சொல்றானுங்க நம்ம ஆளுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னது திமுக என்கிட்ட. ஓகே ப்ரோ. 2G ஓட்டு போட்டீங்களா? தூக்கி போடாம இருப்பாரா? கண்டிப்பா ஓட்டு போறாரு. இல்ல பெங்களூர்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அவரு. அதான் கோயம்புத்தூர்ல வந்தாரா என்னன்னு தெரியல. டூஜி உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு? பெங்களூரா கோயம்புத்தூரா எங்க இருக்கு? எங்க இருக்கீங்க நீங்க? கோஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தம்பி வந்தாதான் பேசுவாரு. ப்ரோ சொல்லுங்க, வேற யாரு? கார்த்தி ப்ரோ, நம்ம வில்லேஜ் வந்து இங்க பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வர ஒரு வில்லேஜ். இங்க ஐ கேன் சி அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அண்ணாமலை திஸ் டைம். யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியில் மேக்ஸிமம், அதுவும் எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏடிஎம்கே தான். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 65 to 70% போல் ஆகும். மீதி ஒரு 25% டிஎம்கே, மீதி 5% பார்த்தீங்கன்னா அதர் கட்சி வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா ரிலேட்டிவ்ஸில் டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கீங்களே வந்து அண்ணாமலைக்கு போட்டிருக்காங்க. அதுவும் கட்சி சார்ந்த ஓட்டுலாம் மாறி இருக்கு. சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலா. ப்ரோ இத சொன்னது தான் திட்டுறானே ப்ரோ. நான் யூசுவலா வந்து இவங்க திட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இவங்க வேணாலும் திட்டலாம், ஓகேவா? எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேங்க, எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து நாளைக்கு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன் 100% இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒருத்தன் பேசவே மாட்டாங்க. நான் பேசுறேன் திரும்ப அண்ணாமலை தாங்க ஜெயிக்க போறாரு. அது எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வித்தியாசம் தான் கேள்வி. இல்ல ப்ரோ, எனக்கே நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்தோன்னே எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாலாம் பேசல, அப்படிலாம் பேச மாட்டேங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க. நான் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு தான் பேசுவேன். நான் வேற ஏதாவது தொகுதிக்கு இந்த மாதிரி விட்டு கொடுத்தானே கிடையாதுல்ல. ப்ரோ ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம், சொன்னா அதுக்கு வந்து டிஎம்கேஸ் கதறுவாங்க. கதறது என்ன இருக்கு? இல்லை என்னன்னா 2-3 ஊர்ல பார்த்தேன், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு ப்ராப்பராக நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளால வழக்கம் போல முட்டு சந்தைக்குள்ள போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறது. இல்லை அது ஓகேங்க, இல்லை அது ஓகே. பட் இந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப நாளாவே கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. அது அண்ணாமலை கோயம்புத்தூர் நிற்கிறாருன்னா கோயம்புத்தூர்காரங்க ரிசர்வ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சும்மா இந்த சோசியல் மீடியாவில் இருக்க பைத்தியக்காரங்க பேசிட்டு இருப்பானுங்க, அதை கண்டுக்கவே கிடைக்காதுங்க. இன்னொன்று என்னன்னா, இது ஆக்சுவலா மோடி எப்படி வந்து அடுத்து மோடி தான் பிஎம்ன்றது டிக்ளேர்டோ, கோயம்புத்தூருடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அண்ணாமலை தான், அதுவும் டிக்ளேர்டு தான். ரெண்டுமே இவனுக்கு வந்து ராகுல் காந்தி பெர்மிஷன் சொல்ற குரூப்பும் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ற குரூப்பும் ஒரே குரூப் தான். ரெண்டுமே லூசு குரூப்பு. அந்த 2 லூசு பயிலும் ஏதோ வகிட்டு போனாங்க, கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ராகுல் காந்தி நார்த்து நாள் நிற்காம இங்கே வந்து வயநாடு நிற்பாரு. அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி இவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. ஸ்டாலினே சொல்ல மாட்டாரு அவர் பிரைம் மினிஸ்டர், ஆனால் இவனுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த குரூப்பும் அண்ணாமலை சுத்துறாருன்னு சொல்ற குரூப்பும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து மூளை உடச்சி கம்மியான குரூப்பு. அவனுக்கு கண்டுக்கவே கிடைக்காதீங்க. சரி, அண்ணாமலை யார் ஜெயிப்பா அதுவும் கேட்டா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு. யார் ஜெயிப்பா? அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருங்க அப்படிம்பாருங்க அவனுங்க. சரிடா யாரா ஜெயிப்பா அப்படின்னா அது தெரியாது அப்படிம்பாங்க. டேய் யார், ஏன்னா அதுவும் தெரியாது இவனுங்களுக்கு. இவனுங்க இந்த பைத்தியக்காரனுக்கு பேசுறதுலாம் வந்து கணக்கு வச்சுக்கலாம். நித்யா நீங்க எந்த ஊருங்க? பல்லடத்துல? நம்ம வாவிப்பாளையம்ங்க. ஓகே ஓகே. கேத்தனூர் பக்கம். தெரியும். ஒரு ஜோதி என்ன ஒரு பக்கம் நினைக்கிறேன். ஓகே. இல்லைங்க, நான் ஆக்சுவலாக முதல்ல இருந்தே வெளியே தான் இருந்தேன். இப்போ ஒர்க்கிங்லாம் பெங்களூர் தான், ஆனால் இங்கேருந்தே ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ ஓகே. இல்லைங்க, ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த டைம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நிறையவே ஓட் சொல்லுவோம் யூஸ்வலாகவே. ஸோ இந்த டைம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபிக்கு. அதுவும் அதான் ஒரே ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் தான் பயங்கரமாக. இது திரும்ப நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல வந்து எல்லாம் சங்கிகளாம் இறக்கி விட்டு கார்த்தி வந்து திரும்ப அதை பேசலாம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை விட்டுருக்கேன். இந்த பைத்தியக்காரனுக்கு புரியாது. இவங்க பைத்தியக்காரனுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அவங்க 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி பார்த்துக்கிட்டோம். அது நடக்கும் பாருங்க. அதாவது வந்து அதுதாங்க சொல்றேன், கடைசியா ஈவினிங் ஆக்ட் பண்ணிட்டு இவங்க கார போறானுங்க, அழுவு போறானுங்க, ஒப்ப இறைக்க போறானுங்க. அதை விட்டுருங்க. அதை நடக்க போது ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவோம், அவ்வளவுதான்.
2G சொல்லுங்க, ஓட்டு போட்டீங்களா இல்லை எங்க இருக்கீங்க? தெரியல எங்க இருக்காருன்னு. ஸ்மைலி மட்டும் போட்டிருக்காரு. ஸ்பீக்கர்ல இல்ல கீழே வேற 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 யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் ப்ரோ, சவுத் சென்னையில் ஓட்டு போட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. காலைல ஃபர்ஸ்டாகவே போய் நின்று போட்டேன். பட் ஆனால் லைக் ஏகே இருந்தாரா? ஏகே நான் வேற பூத்து ப்ரோ. பட் ஆனால் லைக் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே காலையில் அவ்வளோ ஆக்டிவாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க லைனில். பட் உள்ளே போகிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டானுங்க ப்ரோ. 1 மணி நேரத்தில் வெறும் 20 இல்லை 30 ஓட்டு தான் மொத்தமாகவே போல் இருந்திருக்கும். இவங்க வேணும்னே ஸ்லோ பண்ணுறானுங்களா வரவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு இல்லை என்னன்னு தெரில. பட் ஆனால் லைக் ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் என்ன ஸ்லோ ஆக்குறது அதெல்லாம் வந்து சும்மா வந்து இதை குற்றச்சாட்டை வைக்கணும்னு வைக்கக்கூடாது. இந்த வேலை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்குற வேலை தான், டெய்லி பார்க்குற வேலை கிடையாது இல்லையா? டெய்லி வந்து மளிகை கடையில் வந்து பொட்டலக்கட்டில் வேலை இல்லை. அவங்களுக்குமே தெரியாதுங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் இருக்கும், 1 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் அங்கே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். பிரச்சனையே கிடையாது. சில இடங்களில் மிஷின் சரியாக ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட 3000 பூத்துக்கு மேலே இருக்குல்ல தமிழ்நாட்டில். போது சில இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதுக்கே எப்படி சொல்கிறானுங்க இவனுங்க வந்து எங்கள் அண்ணன் சீமானா சொல்கிற மாதிரி துண்டு சீட்டை கொண்டு வா, ஓட்டு சீட்டை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. ஓட்டு சீட்டெலாம் கொண்டு வந்து என்னைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்கிறது? அவன் 4 குத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 4 குத்து ஈஸியில் வச்சுட்டு போனா அதையே என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பயுமே வயசானவங்க பேச்செல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சொன்னாங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப 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 டெக்னிக்கலா வந்து மாறிடுச்சுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து போனீங்க, ஓட்டு போட்டீங்க, வந்தீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பூத் கமிட்டிக்கெல்லாம் பெருசாலாம் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையே கிடையாது பூத் கமிட்டியா. நான் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணேன், நேராக போனேன், பூத்துக்குள்ளே போனேன், இந்த நம்பரை காட்டினேன், அந்த நம்பரை காட்டினா இந்த டோருங்க, இதில் போயிட்டு இந்த இடத்துல போய் ஓட்டு போடுங்க, நாங்கள் போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். சொல்ல போனால் அந்த பூத் கமிட்டிக்கெலாம் வேலை இருக்காது போல இருக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இங்கிலீஷ்லாம். ஏன் ப்ரோ உங்களுக்கு ஆள் இல்லையா? ஆமாம் தெரியலையே. ப்ரோ திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் ப்ரோ. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, நீங்கள் சென்னை அப்பார்ட்மெண்ட் பற்றி பேசுனீங்க. சவுத் அண்ட் சென்ட்ரல் சென்னையில் பிரச்சனை டைரெக்டாக தாமரை சிம்பிள் தான். இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டியூன்சியில் வருவோம். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்லேருந்து போனாங்க. அங்கே நிறைய பேருக்கு தெரியாது அலைன்ஸ் நிற்கிறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சைக்கிள் வந்து நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க தாமரையிலன்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணில் தெரியும் ஒருத்தன கோவப்பட்டான். நான் போடுற முதல் ஓட்டு தாமரைக்கு தான் போடணும், அண்ணாமலைக்கு தான் போடணும். இல்லை தம்பி, அந்த இடத்துல தாமரை கிடையாது, சைக்கிள். ஏன் சைக்கிள் வைங்க, தாமரை வைங்க, 2 சின்ன வைக்கிறது தானே, ஏன் வைக்க மாட்டேறானுங்க? வேண்டி அப்படி பண்ணுறானுங்களா எலெக்ஷன் கமிஷன்லாம்? இல்லை கோவலாம் படாத, கூட்டணி கட்சி அங்கே தாமரை நிற்காது. அப்படியா ப்ரோ, ஓகே அப்படின்ட்டான். அவன் டென்ஷன் ஆகிட்டான். எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ணிட்டாங்க, தாமரை வந்து அங்கே வைக்கலன்ற அளவுக்கு கோவப்பட்டான். அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வந்து, ஆமாம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தாமரை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டது நிறைய பேர் பண்ணாங்க. ஆமா ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, யாருக்குமே டிஎம்கே போகணுன்ற விருப்பம் கிடையாது. பட் நேராக கண்ணில் தெரியுது நோன் சிம்பிள்ஸ், 2 லீவ்ஸ் அண்ட் இதுதான். சைக்கிள் யாருக்குமே தெரியல அங்கே. ஏன் அந்த டியூ சூப்பர்லைங்களும் 3 தொகுதி எதுக்கு வாங்கினான்னு தெரியல. இது சும்மா இந்த கூட்டணி கட்சியான்னு தமிழ் மாநில அரசு இவங்க ஏன் சேர்த்துனானுங்கன்னு தெரியலங்க. இவங்கெல்லாம் கழட்டி விட்டு எல்லாம் டெட் வெயிட்டுங்க. கார்த்திக் ப்ரோ, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்றும். இன்னொன்று அண்ணாமலை இம்பாக்ட் இங்கே பொள்ளாச்சி சைடு எப்படி இருக்கும் ப்ரோ? அந்த கேண்டிடேட்டும் ரொம்ப நல்லா இருக்காரு, அவர் பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ்? ப்ரோ எல்லா தொகுதியிலும் ஓட்டு விடுவோம், அது கேண்டிடேட் அதுதான் ஓட்டு போடுவாங்க. இம்பேக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா இருக்கும், ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஓட் ஷேர் வரும் ப்ரோ. ஆக்சுவலி நேட்டிவ் பொள்ளாச்சி தான், எங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. டிஎம்சிலாம் எதுக்கு 3 தொகுதி நின்னானுங்கன்னு தெரியல. வெட்டியா வேலை வெட்டி இல்லாமல் நின்னானுங்க.
பொள்ளாச்சியில் ஆனால் ஓட் ஷேர் நல்லாவே வரும் ப்ரோ, க்ளோஸாக வரும். பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. டாமினேஷன் இருக்கும். அண்ட் எல்லா சர்வேலையும் வெள்ளூரும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. யாராவது வெள்ளூர்ல இருந்து இருக்காங்களா? ஏசி சண்முகம் சான்ஸ் இருக்கா இந்த வாட்டி? நிறைய சர்வே டாஸ் அப் தான் சொன்னாங்க வெள்ளூர். கார்த்திக் ப்ரோ, வேலூர் சான்ஸ் இருக்குங்க. சொல்லுங்க சங்கர். வணக்கம் ப்ரோ, திருநெல்வேலி ப்ரோ. அன்னைக்கு பேசணும்ல, சொல்லுங்க. நேருக்கு ஓடி ஒரு 50 ஓட்டை மாத்திட்டேன் ப்ரோ. அணைச்சி தோக்கடிச்சிட்டீங்களா? கடை வச்சிருக்கேன், கடையை லீவ் போட்டு வேலை பார்த்துருக்கேன் ப்ரோ. உங்க பேச கேட்டு மாசு அணைச்சி தோக்கடிச்சிட்டீங்க. 50 ஓட்லயே ப்ரோ தோப்பாரு. தெரியலையே, அதான் சொல்றேன். சொல்றேன் ப்ரோ, கடையை லீவ் போட்டு இன்னைக்குதான் வேலை. சரி ஓகே. 50 ஓட்டு யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? யாருக்கோ ப்ரோ, மைக்குக்கு போட சொல்லியிருக்கேன், யானைக்கு போட சொல்லிட்டேன். யானை மேல தாமரை இருக்குன்னு. சரி, யானை யார் கட்சி தெரியுமா? தெரியும், மாயாவதி அம்மா கட்சி. மாயாவதி யார் தெரியுமா? யாரு தெரியல, சொல்லுங்க. நீ எனக்கு நீங்க தெரியல, சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரியாமலா? நீங்க சொல்லுங்க. நீங்க ரைட். சொல்லுங்க. இப்போ அண்ணாச்சி தோக்கடிச்சிட்டீங்க அண்ணாச்சிய தானே திருநெல்வேலியில? நீங்க நேத்து எவ்வளவு கான்பிடன்ட் பேசுனீங்க, ரொம்ப டல்லா பேசுறீங்க. எனக்கு டல்லே போல கிடையாதுங்க. ஆயிட்டுனா நேரம் அவர் பேசுறது கேட்கலையா? எனக்கு டல்லே எனக்கு டல்லும் கிடையாது, இதுவும் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், நைனர் தான் அங்க ஜெயிக்க போறாரு. நீங்க ஒத்துக்க போறதில்ல. நீங்க வந்து ஓட்டை மாத்திட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஆனந்தப்படுத்துறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ப்ரோ 50 ஓட்டு மாத்திட்டீங்களா, ரொம்ப டல்லா பேசிட்டு இருக்கீங்களா? அப்படியா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க ப்ரோ. என்ன இருக்கு? அதே மாதிரி உங்களுக்கு தோணும், நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்கல்ல. அவர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாரு, இவர் 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாரு, 400 சீட்டு ஜெயிச்சிருவோம். என்ன நீங்க கடவுளா? சரி நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க 2014 சரி வந்தாரு, 2019 வந்தாரு, அப்ப 2004 2009 ஏன் எடுத்து பேசவே மாட்டேங்க? ஏங்க நான் சொல்றது, இப்ப இது நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் சொன்னது நடக்குதுன்னா எது நடக்கும் நீங்க சொல்லுங்க. அங்க ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிப்பாருன்றீங்களா? ஓகே, நீங்க சொன்னா ஓகே. நான் அதாவது உங்களுக்கு ஒரு கோலே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கோலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குருட்டு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன கோல் இருக்கு சொல்லுங்களேன். மணிப்பூர் மாதிரி எல்லா மாநிலத்தையும் மாத்தணும் கோலா? அப்படிலாம் ஏங்க மத்த ஸ்டேட்ல 18 ஸ்டேட்ல ஆட்சி பண்றாங்கல்ல, என்ன மணிப்பூர் மாதிரி என்ன பண்றாங்க? மணிப்பூர் மாதிரி என்ன பண்றாங்க சொல்லுங்க. அதான் அந்த மாதிரி ஒரு கோல் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மணிப்பூரை பத்தியே தெரியாது ஃபர்ஸ்ட். இல்ல, நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, எங்களுக்கு கோலே இல்லன்னு. ஆமா, உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? அப்போ நாளைக்கு கில்லி படம் ரிலீஸ் ஆகுது, பாருங்க, அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? அதுதான். அதை தாண்டி என்ன இருக்கு? இங்க கில்லிக்கு ஃபயர் விடணும், அவ்வளவுதானே இருக்கு. அதை மட்டும் பண்ணுங்க. கில்லிக்கு நாங்க ஃபயர் விடுவோம், 2026 எங்க தலைவர் ஃபயர் விடுவோம். அதுதாங்க, அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும் மணிப்பூர் பத்தி? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு எது தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினாரு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோபாலகிருஷ்ணன் பேசினாரு, என்கிட்ட வாங்க. கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் உருட்டு, இதை வச்சு சம்பாதிக்காரு. இதை தவிர வேற என்ன தெரியும்? வேற இல்ல, இதை வச்சு சம்பாதிக்காரு. நீங்க ஏன் வந்து பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படிதான் பேசுவோம், அரசியல்லாம் பேசதான் செய்வோம். சரி ஓகே, நான் சம்பாதிக்கிறேன். யார் காசு கொடுத்தா எனக்கு? யார் காசு கொடுத்தா? துணிவு வாரிசு அப்ப வாரிசு தான் அதிக கலெக்ஷன் சொன்னேன். யார் காசு கொடுத்தா? வாரிசு காசு. அது உண்மையதான் சொல்லுது. இப்ப பொய் சொல்லும் போது நாங்க உள்ள வரோம். இல்ல ஓகே, லியோட கலெக்ஷன் அதிகமா சொல்லுங்க. யார் காசு கொடுத்தா? இப்ப துணிவு வாரிசு வரும்போது, துணிவு வாரிசு வரும்போது ரிசல்ட்டுக்கு இறங்க முன்னாடி சொல்லிட்டீங்களா வாரிசு ஜெயிக்கணும்னு? இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க. இப்ப எலெக்ஷன் நடக்குன்னா ரிசல்ட் வந்த அப்புறம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி 400 இடம் 300 இடம் எப்படி வரும்? வரதுக்கு முன்னாடி சொன்னேன் வாரிசு ஜெயிக்கணும்.
நீங்க அப்படிதான் அன்னைக்கும் சொன்னீங்க. 2014 மோடி வந்து இலவச அரிசி கொடுத்தாருன்னு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லைங்க. இங்க 2001 இருந்து இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கு. ₹1 அரிசி 2006 இருந்து இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கு. இலவச அரிசி கொடுத்தீங்க. ஒரு ரோஸ் கொடுத்தீங்க. ஆமா 2006 இருந்து இலவச அரிசி தானே. ₹1 தாங்க கொடுத்தீங்க. காசு வாங்க. ஆமா 2014 அதே இலவச அரிசி தானே. இலவசத்துக்கும் காசுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏங்க அதுக்கு முன்னாடி நீங்க ₹33 மானியம் கொடுத்து சொல்றீங்களா? அப்போ அது ஆமா கரெக்டா தானே. அப்ப 2006 யாருங்க கொடுத்தா? அது பண்றதே திருப்பி பேருக்குங்க அரசாங்கம் கிடையாங்க. பண்ணது புதுசா ஏதாவது பண்ணீங்களாங்க? இந்த 10 வருஷம் ஆட்சி அமைச்சலங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. 10 வருஷம் நீங்க இருக்கீங்களாங்க? இதுக்கெல்லாம் எத்தனையோ டைம் கிளாஸ் எடுத்தாச்சு. எத்தனைங்க சொன்னீங்க? எவனா பேச திறவனா வச்சுக்கிட்டு நாங்க இது செஞ்சோம் அதை செஞ்சோம் கேட்டா நாங்க பாத்ரூம் கட்டணும். கோபாலகிருஷ்ணன் ஒரு திருப்பி சொன்னாருங்க. கேட்க ஒரே நிமிஷம் சொல்றேன். அவர் என்னன்னா இங்க வந்து ஐடி கம்பெனிக்கு பணம் கட்டாங்களாம், குஜராத்ல வந்து கேட்கலையாம். ஏங்க இதே குஜராத்துக்கு 30 வருஷம் ஆண்ட ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன். 30 வருஷம் ஆண்டதுல அமெரிக்க அதிபர் வரும்போது எப்படி நீங்க செவரு கட்டி மறைச்சீங்க எங்களுக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டுல சீன அதிபர் வந்தாங்க, ஒண்ணுமே கட்டலங்க, அப்படியே வந்துட்டு போனாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குலாம் வரல, பாண்டிச்சேரிக்கு வந்தாரு. பாண்டிச்சேரிக்கு வந்து எதுவுமே செய்யலையாங்க. ஏங்க நீங்க செவரு கட்டி மறைச்சீங்க? ரேஷன் வேஸ்ட் வச்சு மறைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து பஜ்ஜிக்கடை போடுங்க கோபாலகிருஷ்ணன். நீங்க வந்து ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு கூடாது. ரெட்டி கடை போடல வாங்க 2 பேரும் சேர்ந்து. நான் இப்ப பேசுறேங்க, பதில் பேசுங்க. அப்புறம் நான் என்ன பதில் பேசாம பாடிட்டே இருக்கேன். நீங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க பஜ்ஜி கடை எல்லாம் போடணும். ஏங்க ஐடி கம்பெனியா இருக்கீங்க? வாங்க ஐடி கம்பெனி நான் எங்க வச்சேன்? ஏதோ ஒன்று வளருங்க. நீங்க தானே சொன்னீங்க நீங்க ஒரு நாள் அங்க வந்து ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அங்க போனாங்களா? சொல்லவே இல்ல. யாரோ பேசுறது போட்டு நான் பேசுறேன் பேசுங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு ப்ரோ, உண்மையாவே சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஜாலியா இருக்குங்க. நாங்க வச்சு குத்திருக்கோங்க, நல்லா வச்சு குத்திருக்கோங்க தமிழ்நாட்டுல. ஐயோ பயங்கரமா குத்திருக்கீங்க. ஐயோ எல்லாம் கதறி கடி சாவ போறாங்க. யார் சாவ போறா? பாரோ இல்ல எங்க ஜூன் 3க்கு அப்புறம் அரசியலே பேச மாட்டேன்னு இருக்கீங்க. நம்ம வேலை என்ன? நாளைக்கு போனோமா கில்லிக்கு ஃபயர் விட்டோமா, அதுதான் நம்ம வேலை. அதை பண்ணுங்க. அதுல எங்களுக்கு தேவை. நாங்க உலக அரசியலும் பேசுவோம், இந்திய அரசியலும் பேசுவோம், தமிழ்நாட்டு அரசியலும் பேசுவோம். பதில் கிடையாது உங்களுக்கு. கில்லிக்கு ஏன் கில்லிக்கு நீங்க போஸ்டே போட மாட்டீங்களா? அப்ப போஸ்ட் போட்டலாம் நீங்க. நான் ஏன் அழிக்கணும்? என்னையே அப்புறம் என்ன? அப்ப நான் ஏங்க ஃபயர் நீங்க சொல்றீங்க? விடுங்கன்னு தாங்க சொல்றேன். நான் கில்லிக்கும் ஃபயர் விடுவேன், மங்காத்தாக்கும் ஃபயர் விடுவேங்க. விடுங்க ஏங்க, உங்களை ஃபயர் விடுங்கன்னு தாங்க சொல்றேன். விடவேணாம்னு சொல்றேன். விடவேணாம்னு சொன்னாதான் நீங்க கேள்வி கேட்கணும். நாங்க ராகுல் காந்திக்கும் ஃபயர் விடுவோங்க. நீங்க ராகுல் காந்தி கொடுங்க, சோனியா காந்தி கொடுங்க, செத்து போன ராஜீவ் காந்தி கொடுங்க, நேரு கொடுங்க, யாருங்க உங்களை கேட்டா விடுங்கன்னு தான் சொல்றேன். யாரு விடலாம்? நீங்க தோக்க போறதுக்கு ஃபயர் விடும்போது நாங்க ஜெயிக்க போறதுக்கு ஃபயர் விட்டாங்க, என்னங்க தப்பு? தாராளமா விடுங்க, தாராளமா விடுங்க. யார் வேணாமா? உங்களை யாரும் கேள்வி கேட்டாங்களா? நீங்க யாரா வந்து நீங்க கேள்வி கேட்டாங்களா? ஆமா நீங்க கேட்டு இருக்கீங்களா? நான் என்ன கேட்டேன்? தோக்கடிச்சிட்டீங்களா? ஓகே சந்தோஷம், அப்படிதான் நான் சொன்னேன். அப்படிலாம் சொல்லவே இல்லை. இப்ப ஏன்ட்ட சொல்றீங்க? மித்த நாள்ல பேசும்போது எப்படி சொல்றீங்க? எப்படி பேசுறீங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 400+ என்ன கடவுளா நீங்க? 400+ தான். ஆமா கடவுளா நீங்க? என்ன கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது. 400+ ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். ஜெயிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 400+ ஜெயிக்கலன்னா 400+ ஜெயிக்கணும்னா 450 சீட்ல நிக்கிறாங்க, அதனால 400+ ஜெயிப்பாங்க. ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? 400+ ஜெயிக்கணும்னா ஜெயிப்பாங்க, நிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கலன்னா கடவுளா நீங்க? இல்ல அவ்வளவு 1 கோடி 100 கோடி எல்லாத்துக்கும் ஓட்டு நீங்க போட போறீங்களா? உங்க தொகுதியிலேயே பிஜேபி வர மக்கள் சேலத்துல பிஜேபி வருதாங்க. 4 பக்கத்துல 2 0. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏதோ மாத்திக்கிட்டு ஏதோ பேசுறோமா? எலெக்ஷன் ஆரம்பிச்சோமா? இல்ல 400 தான். வந்தாச்சு டாக்டர் கக்கூர் லைன்ல வந்தாச்சு. வராரு. ஏதாவது
நீங்க அவங்க கடவுளும் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. நீங்க கும்பிடுதில்ல ராமர், அவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு தெரியும் அவர்கிட்ட யாரு சொல்லிட்டு தான் நாங்க ஜெயிக்கணும் யாரு மாத்தோம். தோக்கணும்ட்டு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் மாத்தோம். எங்களுக்கும் தெரியும் நீங்க பேசுற நக்கல் நையாண்டிலாம். ஏன் ப்ரோ இருமுறீங்க? அதான் இருமலாம். அப்படிதான் இருமா தெரியும் உங்களுக்கு. மியூட் போட்டுருங்க, எங்களுக்கு உரும்புறாருங்க கொத்திக்க போகுது. அவரு. இரும்புங்க ஓகே, உரும்புறாரு. உங்களுக்கு உருட்டும் போது எங்களுக்கு எல்லாம் உருட்ட தெரியாதா இல்ல பெரட்ட தெரியாதா? டாக்டர் கக்கூஸ் என்ன இல்ல நீங்க உருட்டுனது பிறட்டதெல்லாம் செந்தில் டாக்டர் பாலாஜி கக்கூஸ் மாம்ச தூக்கிட்டு போகும்போதே டாக்டர் பார்த்தோம். கக்கூஸ் நல்லா பேசுறீங்களே. இல்ல நீங்க வந்து இப்படி பேசுங்க, அப்ப நான் என்னங்க ஏதாவது பேசிடுவேன். அடுத்து பயங்கரமா கலாய்க்கிறாரு. நாங்க ஏன் அலப்புறோம் சொல்லுங்க, நாங்க ஏன் அலப்புறோம்? முரட்டத்தனமா கலாய்க்கிறேன் டாக்டர். பயங்கரமா சங்கர் கலாய்க்கிறாருங்க அவரு. சங்கர் ஒரு நிமிஷம், நீங்க சொன்னீங்கல்ல வேர்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தேவையில்ல பிரச்சனை வரும். யோசிச்சுங்க நீங்க. எல்லாரும் கக்கூஸ் போதான் போகுது. இல்ல 12 கட்டி கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு நான் கலாய்ங்க. ஐயோ முடியலங்க, வயிறு உங்களுக்கு கலாய்க்க இல்லாம ஜால்ரா போட ஆள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஜால்ரா போட்டே வந்து நின்றுதா சேரா டாக்டர். ஐயோ வயிறே கலாய் கலாய்க்கிறாரு. வெறியாகி எல்லாத்தையும் கடிச்சிட போறாரு ப்ரோ. நாங்க வெறியா அவங்க வாய்ஸே தெரியல தெரியல. உங்க தலைவரே சொல்லிட்டாரு 1 லட்சம் ஓட்டு காணும்ட்டு. எங்க காணும்? எங்க ஐயா காணும் 1 லட்சம் ஓட்டு? இப்போ உட்காந்து இவிஎம்ல உட்காந்து போட்டுருவோம்ல. அதுதான் சொல்றேன், இவிஎம்ல நீங்க உட்காந்து போடுங்க. இப்படிதான் போட்டியோ எஸ்பி எங்க வாரில கொண்டு அடிச்சு கடைசியில வெளியே வரப்போது தெரிஞ்சுது. உள்ள ஒருத்தருக்கா ரொம்ப தலைகண குதிச்சு ஆடாங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அழிஞ்சிருவீங்க சீக்கிரம். ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பாருங்க. உங்களால எங்க தொட கூட முடியாதுங்க. ஏன் தொட முடியாது? நீங்க கடவுளா? நீங்க என்ன கடவுளா? தொட முடியாது. இல்ல செந்தில் பாலாஜி மாம்சி இப்படிதான் தொட்டாரு. என்ன ஆச்சு பாத்தீங்களா? 10 மாசமா கிராக்கருக்கு கூட ஆள் இல்லாம உள்ள பாஸ் நீங்களா செந்தில் பாலாஜி? அது ஏதோ ஒரு கட்சி. உங்க அத்வானி என்ன எங்களுக்கு தெரியும். உங்க அத்வானி நீங்க எப்படி மதிச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். அதோட தாண்டி ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அதாவது அந்த காலத்துல தாத்தா செஞ்ச பேரனுக்கு இந்த காலத்துல அவன் செஞ்சு அவனே அனுபவிச்சுட்டு போகணும். உங்க மோடி பிரதமர் என்ன அனுபவிக்காரு நீங்க மட்டும் பாருங்க. இல்ல அதான் செந்தில் பாலாஜி உள்ள. நீங்க 10 வருஷத்துல சொன்னதுல சாதனை எதுவுமே சொல்லல. கேட்டா நாங்க அதை செஞ்சோம். குரல்ல ஒரு கதறல் தன்மை கேக்குது. நான் ஏன் கதற போறேன் சொல்லுங்க? ஏன்னா கதறவே இல்லையா? சிரிக்கட்டுமா? திருநெல்வேலில 900 தோப்பார் சிரிக்கட்டுமா? இல்ல நீங்க கதறுங்க, சிரிக்காதீங்க. மாறி இருக்குது, கதறல நல்லா இருக்கு. ஏனங்க சர்க்கஸ் கோமாளி பேர் விட்டுருக்கீங்க? நாங்க சர்க்கஸ் கோமாளியா? நீங்க ட்விட்டர் கோமாளியா? டென்ஷன் ஆயிட்டா இருக்காரு. நான் ஏங்க டென்ஷன் ஆக போறேன்? உங்களுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி டெய்லி வந்து நல்ல சோப் போடுதீங்க, நல்ல பவுடர் போடுவீங்க, நல்ல டாக்டர் கக்கூஸ் வந்து இது பண்ணுதாரு. உங்களை மாதிரி யாராவது வரதாங்க பெரிய மனசு இருக்கவங்க யாராவது வந்தாதான் எனக்கு ஆள்லாம் செட் பண்ண. நீங்க தான் மைக்கே கொடுக்க முடியல. நான் இன்னைக்கு ஐயப்பன் ப்ரோக்கு மட்டும் ஒரு 10 ஆட்டம் மைக் ப்ரோ கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி யாராவது வந்து அப்பப்ப ப்ரோ இப்ப அரசியல் பேசணும். இப்ப என்னையும் உங்களையும் பேசணும், அரசியல் பேசணும். இப்ப உங்களையும் என்னையும் விட்டுட்டு அரசியல் பேசணும். நீங்க வந்து மோடியை ஹேட் பண்றதுக்கு காரணம் ஹார்பிக்ல டாக்ஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. நீங்க அறிவாலயம் எங்க குஸ்லாம் கழுவ முடியறது இல்லை இப்போ, அதனாலதான் கதறீங்க. கரெக்டா? எங்க அறிவாலயமா? நான் எங்க போறேன்? நீங்க போய் கழுவிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஏன் இன்மணிக்கு போய் கழுவிட்டு வந்தீங்களா? இப்பதான் போய் கழுவிட்டு வந்தாலும் வந்துருவீங்க. எங்க எப்படியாவது கோயம்புத்தூர்ல ஜெயிவீங்க, நான் இன்மணிக்கு கக்கூஸ் பண்ணி விடுறேன்னு போய் சொல்லிட்டு வந்துருப்பீங்க. செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. ஐயோ இன்மணிக்கு கழுவிட்டு வந்துருக்கீங்க. கை வாட எங்க வர வருது? கலை மாஸ்டருங்க அவரு. நீங்க கலாய்க்கும் போது நாங்களா கலாய்க்க கூடாதா? பயங்கரமா கழுவிட்டு வந்தீங்களா கோயம்புத்தூர் ஜெயிக்குவீங்கன்ட்டு? வாய் திறந்தாலே கலாய்க்கிறாரு. சாமி அரசியல் பேசும். நீங்க கலாய்க்காம நானும் கலாய்க்காம அரசியல் பேசும். வாய் திறந்தாலும் கலாய்க்கிறீங்க. பயங்கரமா கலக்குறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி காங்கிரஸ், திமுக, டிவி எல்லாத்துக்கும் லைக் போட்டு வச்சுக்கிறீங்க கருமத்தா? புரியல. உங்களுக்கு வயசு என்னாச்சு? இதே 2009 நீங்க செத்து போயிட்டீங்களா? காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது நாட்டுல இருந்தீங்க. ஏன் 2024 காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே இந்தியா காலி பண்ணி போயிருங்களா? 2009 செத்து இல்ல அவர் சொல்றாருல லைக் போட்டா. நான் கார்த்திக் வர்மாக்கு லைக் போட்டிருக்கேன்.
இல்ல இப்ப என்ன நீங்க செத்து போயிட்டீங்களா? நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் இல்ல என்ன நான் நல்லதா இருக்கேன். அப்புறம் என்ன அப்புறம் என்ன காங்கிரஸ் போய் வைக்க போட்டு தாமரைக்கு ஓட்டு ஏங்க போடுங்க. ஒரே நிமிஷம்ங்க. பிஜேபி ஓன் அபிஷியலும் எடுத்து பாருங்க. கதறாதீங்க ப்ரோ. காங்க நீங்க வேற ஏதாவது வச்சு கதறீங்க. இது காமெடியா ஏங்க இருக்கு. என்ன கதறணும்? சரி அதை டாக்டர் விடுங்க கக்கூஸ் அதை என்ன சொல்லுங்க? விடுங்க டாக்டர் அதை கக்கூஸ் விடுங்க என்ன கதறணும் சொல்லுங்க? ஏங்க அதை விடுங்க எங்க அண்ணாச்சி என்னங்க இப்ப எதுக்கு ஜெயிச்சிருவாருன்றாங்க இல்ல எல்லாரும். இல்ல என்னைய தான் நீங்க திருநெல்வேலியில போட்டு யாருங்க திருநெல்வேலியில சொன்னா? இல்ல அண்ணாச்சி என்னைய வந்து ஜெயிச்சிருவாருன்றாங்களாங்க. இல்ல யாருங்க நீங்க சொன்னா? வந்து நீங்க வந்து என்னைய ஏங்க யார் டாக்டர் சொன்னா? அவரு கக்கூஸ்னு அவர் சொல்றீங்கன்னு தான் அண்ணாச்சி சொல்ல சொல்லுங்க நினைக்கிறேன். முதல்ல. நான் ஏதாவது ஜெயிப்பாருன்றாங்க திருப்பி சொன்னா அப்புறம் எல்லாருமே நீங்க அழுக சொல்றாங்க கூடாது. அண்ணாச்சி திருநெல்வேலியில. சொல்ல சொல்லுங்க முதல்ல. அண்ணாச்சி அப்படியே ஜெயிச்சாலும் அடுத்த 2 மாசத்துல ஏடிஎம்கேல போய் இணைஞ்சுவாங்க. ஏங்க அப்படிலாம் ஏங்க ஏடிஎம்கள் இணையிருக்கு. அவர் என்ன கக்கூஸ்கள் அதுக்கப்புறம் நீங்க உடைச்சிருக்காரா? கதறுவீங்க. நாங்க குண்டா கடை எம்பின்னுங்க. ஏங்க ப்ரோ அவர் ஏங்க ஏடிஎம்கேல போய் இணையிருக்கு. அவர் என்ன நிமிஷருங்க கக்கூஸ்கள் அவர் உடைச்சிருக்கா? நிக்கிறது தாமரையில இணைஞ்சு போய் எப்படி அணைவாரு அவரு? ஒரே நிமிஷம். மேல ஏன்டா காங்கிரஸ் தேவையில்லாத 2 இதுக்கு மாசத்துல அவர் போய் ஏடிஎம்கேல இணைஞ்சிருவாங்க. அவருக்கு அவர் ஏடிஎம்கேல நினைஞ்சா உங்களுக்கு பை எலெக்ஷன் வரும், திரும்ப காசு வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு காசே வேண்டாங்க. உங்களை மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க அந்த அது மாதிரி நீங்க பண்ணுவீங்க. சொல்றீங்க ப்ரோ. அவர் 200 ஜெயிச்சு ரூபாய் அவர் ரோட்ல போட்டா 200 ரூபாய் ரோட்ல போட்டா 4 நாள் பறந்து தேடுவீங்க. நீங்க பேசி யாரு? அது உங்களை நீங்க மாதிரி தான். ஆளுங்க. நீங்க ஏதாவது வீட்டுல ஏதாவது காசு இல்லாம இருப்பீங்க. என் வீட்டுல ஏங்க நிறைய காசு இருக்குங்க. அதை விடுங்க அதை ஏங்க விடுங்க நாங்கெல்லாம் என்னங்க உங்க ஏழ்மை வீட்டுல சரி அவ்வளவுதான். காசு அவரு இல்லாம டாக்டர் இருக்கும். டாக்டர் அதை நாளைக்கு விடுங்க சாப்பாடுக்கு டாக்டர் வழி இல்லாம இருக்குங்க. பாருங்க அதுக்காண்டி டாக்டர் 200 அதை ரூபாய்க்கு விடுங்க தேடுவீங்க. டாக்டர் 200 அதை ரூபாய் விடுங்க அதை ரோடுன்னு விடுங்க சொன்னோடனே ஏங்க ஹார்ட் ஆயிட்டாரு கருத்தாரு. அதை விடுங்க ஆடுங்க 1 அதை லட்சம் விடுங்க ஓட்டுக்கு ஆணுமாங்க உங்க தலைவர் சொல்றாரு. அதை எப்படி விடுங்க ஹார்ட் டாக்டர் ஆயிட்டு டாக்டர் கத்துறாரு. டாக்டர் அதை விடுங்க டாக்டர் ம். கார்த்திக் என்ன சங்கர் பாயிண்ட் என்ன எடுத்துருக்காரு. பேசுறோம். இல்லைங்க என்னங்க அண்ணாச்சி ஜெயிச்சிருவாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே என்ன காரணம்? யாருங்க சொன்னா? அண்ணாச்சி சொல்ல சொல்லுங்க முதல்ல. சரி யார் ஜெயிப்பா? நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க தான் திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி கிடையாதுல. அப்ப அண்ணாச்சி ஜெயிச்சிருவாங்க உங்களுக்கு யாருங்க சொன்னா? எல்லாரும் அதான் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாரும் யாருங்க சொன்னா? கடவுள் சொன்னாரா எனக்கு உங்கள்ட்ட? எனக்கு திருநெல்வேலியில ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 5 பேரும் அதான் சொன்னாங்க. மைக் கொடுங்க கூப்பிட்டாங்க. ஏங்க தந்தி டிவில சொன்னாங்க, தந்தி டிவிலே அதான் சொன்னாங்க. அவங்கெல்லாம் தந்தி டிவில பெரியவங்க. 1% கம்மியா இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஒண்ணுமே தந்தி டிவில 1% கம்மியா கொடுத்தாங்க. உண்மையை வெற்றி பேசுங்க பெறதுக்கு கார்த்திக் ப்ரோ. நான் தான் சொல்றேன், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வந்து ஓட்டு வாய்ப்பு வந்துச்சுன்னா தான் வெற்றி இருக்கு. பெறுவாருன்னு சொன்னாங்க. ஏய் ஆமா உங்க புதிய தலைமுறை என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆ உங்க புதிய தலைமுறை ஆ இதே SRM காலேஜ் ஓனர் என்ன தெரியுமா சொன்னாங்க? 3வது இடம் சொன்னாருங்க. அதையும் எடுத்து பாருங்க. நீங்க எப்ப அதெல்லாம் உங்களை சொன்னாங்க? வளாய் பண்றதுக்கு உங்க சொல்றதுங்க. கூட்டணி கட்சி நம்பிட்டீங்களா? தாங்க. எப்ப உங்க சொன்னாங்க? கூட்டணி கட்சி தாங்க. இல்ல அவருக்கு நம்பிட்டீங்களா 3வது இடம் அதெல்லாம்? சொல்லிருக்காங்க. ஏங்க புதிய திறமையில எனக்கு தெரிஞ்சு வந்து ஒப்பீனியன் போலே போடலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒப்பீனியன் ஏதாவது போல் போடலங்க. பார்த்துருக்கீங்களா? திருநெல்வேலியை பத்தி போட்டிருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமாங்க? அது வந்து நான் இப்ப போட்டாங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமாங்க? அது வந்து உண்மைதான். சங்கர் சொல்றது உண்மைதான். அது எதுக்குன்னா சங்கர் மாதிரி முட்டாளே நம்பிடுவாங்க. அதுக்காக சும்மா போட்டு இல்ல விட்டது. இவ்வளவு மாதிரி கோமாளிய வந்து இதுகாண்டி உங்களை மாதிரி இதே தந்தி டிவில தாங்க போட்டாங்க. அண்ணாமலைக்கு 3வது சரி இடம். ஓகே, அதை இதெல்லாம் விட்டுருங்க. நம்புவீங்களாங்க நீங்க? ஏங்க அந்த முட்டாள் இதெல்லாம் பையன் விட்டுருங்க. கரெக்டா ஏய் வச்சு தந்தி நம்பிட்டீங்க. டிவி எடுத்தீங்கல்ல அண்ணாமலைக்கு இவ எத்தனை இடங்க? ஏங்க ஹார்ட் இவங்கெல்லாம் விட்டுருங்க. ஆயிட்டீங்களா? இவங்கெல்லாம் வந்து லூசு பயலுக, இவனெல்லாம் கேன பயலுக, இவனெல்லாம் பேசுறாங்க. ஓகே யாரு? உங்களை வேணா சொல்லுவேன். இல்ல நீங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஆகும். அதுதாங்க என்னையும் சேர்த்தாங்க சொல்றேன். நான் லூசு பையன், கேன பையன், நான்லாம் பேசுறது விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜகண்ண பொண்ணு ஒருத்தர் இருக்காருல்ல. யாரு? ராஜகண்ணா பொண்ணு ஆ, ஆ, ஆ. யார் அவரு? தெரியலையே, சொல்லுங்க. திருமாவளவனை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சார்ல அவர்தான். சொல்லுங்க யார் சொல்லுங்க. சொல்லுங்க. கட்சி. நீங்க என்னமோ முக்கோளத்தூர் ஓட்டு பூரா போயிட்டீங்க. நானும் அந்த சமுதாயம் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராஜகண்ணன் வந்துட வேண்டியது. நானே அந்த ஏங்க அவர் வந்து திமுக மினிஸ்டர். அவர் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க. இந்த திருநெல்வேலி மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது இங்க மட்டும் தான் கொஞ்சம் டஃப் இருக்கு. ஆனா அங்க கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப கோயம்புத்தூர் தோத்துருவீங்கல்ல? அவர் சொல்லிட்டாருலங்க. அவர் ஞானம் தானுங்க. அவர் கடவுள் இல்லங்க. நான் இல்லைங்க. அப்போ கோயம்புத்தூர் டஃப் இல்லங்க. அவரு அண்ணாமலை தோத்துற ஓத்துருந்தீங்களா? ஏங்க எங்களுக்கு தேவை அண்ணாச்சி ஜெயிச்சா போதுங்க. அண்ணாச்சி ஜெயிக்க மாட்டேன். டஃப் தாங்க இருக்கு. ஏன்னா 1% நாங்க தாங்க எஜ்ஜி. யாரு நீங்கன்னா? நீங்க யாரு? ஏடிஎம்கேவோ டிஎம்கே எஜ்ஜி ஜெயிக்குங்க. நீங்களே யார்? நீங்கன்னா நீங்க அதான் நாங்க தான். இதுல 2 தான் ஜெயிக்குங்க. கருவாட்டு சாம்பார் மாதிரி அதிமுக திமுக நாங்கங்கிறீங்க. ஆமாங்க. யாரு நீங்கன்னா? நீங்க அப்படிதாங்க பேசுவீங்க. நீங்கன்னா யாரு? திமுக? நீங்க வந்து ஏடிஎம்கேவா? எல்லாம் என்ன 2 கட்சி இருக்கு அங்க. எந்த கட்சி நீங்க? 3வது இடம் தாங்க வரும். ஏங்க 3வது இடம் வந்துட்டு பாருங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு கேக்குறேன். ஆமாங்க 2ல ஏதாவது ஒண்ணு ஜெயிக்குங்க. இவர் 3வது இடம் தாங்க. அதுதாங்க. நீங்க யாருங்க? நீங்க எந்த கட்சிங்க? அவரு நான் டிவிக்கேங்க. இல்ல 2 பேருக்குமே இந்த எலெக்ஷன்ல நீ நிக்கலல்ல, அப்புறம் என்ன? ஏன் சங்கர் உங்களுக்கு 2 பேருமே பிடிக்குமா? ஆமாங்க. நான் வந்து பிஜேபி ஹேட்டர்ஸ்ங்க. அப்படிதான் பேசுவாங்க. நீங்களா சப்போர்ட்டர்ஸ் இல்ல? நீங்க எல்லாம் சப்போர்ட்டர்ஸ் இல்ல? ஏங்க 2 பேரும் பிடிக்குமாடா? உங்கள மாதிரி ஆளுங்களை தாங்க நாங்க வரவே. எங்களுக்கு திராவிட முடிக்குங்க.
50 வருஷம் இந்த திராவிடம் தான் உழைச்சி உங்க பிடிக்கல அப்புறம் சம்பாதிச்சு ஏன் பண்ணி கட்சி வச்சிருக்காங்கல்ல, காலேஜ் படிக்க வச்சு இவ்வளவு தூரம் சுதந்திரமா பேச ஆமாங்க விட்டுருக்காங்கல்ல, ஆமா இதே மாதிரி திராவிடம் தான் யூபியில போய் ஏங்க பேசினா புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கல்ல. இல்ல இல்ல ஐயோ அங்க கரெக்ட் கரெக்ட் நிக்கிறது இல்ல இல்ல சங்கர் காங்கிரஸுங்க, இல்ல 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 அங்க ஒரு நிமிஷம் நிக்கிறதே இருக்கேன் இல்ல 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 காங்கிரஸ். இல்ல 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 டாக்டர் ஒரு நிமிஷம் இருக்கேன். அவர் ரொம்ப நியாயமா பேசுறாரு. திராவிடம் தமிழ்நாட்டுக்கு பெருசா செஞ்சிருக்கு, உங்களை படிக்க வச்சிருக்கு, உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. சரியா? திராவிட கட்சி தான் இங்க ஆளணும், அதிமுக திமுக தான் ஆளணும். கரெக்டா? நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? இப்போ யாரு நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? நாங்க வருங்க இதை விட சூப்பரா கொண்டு போவோங்க. திராவிட ஆண்டா போதாங்க, ரெண்டு ஏங்க கட்சி அது ஆண்டா முடிஞ்சு போச்சுங்க, போதாங்க. அடுத்த சூப்பரா ஆளுவாங்க. அது எப்படி முடியல? அவங்க தான் வேணும் எங்களுக்கு, எங்களுக்கு அவங்க தான் படிப்பு கொடுத்தாங்க, அவங்க தான் வீடியோ கொடுத்தாங்க, அவங்க தான் எல்லாம் கொடுத்தாங்க. திராவிட கட்சி தான் இங்க இருக்கணும், திமுக அதிமுக தான் இருக்கணும், வேற யாரும் வேணாம் எங்களுக்கு. இதோட அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோங்க. வேண்டாம். ஏன் வேண்டாம்? உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வெளியே போங்க, நாங்க கொண்டு போவோங்க. வேண்டாங்க, எங்களுக்கு வேண்டாங்க. உங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்க பிஜேபிக்கு இதா பேசுறீங்க? எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு பிஜேபி வேணாம், திராவிடம் எதுவுமே வேணாங்க. திராவிடம் போதுங்க எங்களுக்கு, அதிமுக திமுக போதுங்க, திராவிடம். அது நீங்க இப்பதான் பேசுறீங்க, இப்ப என்ன பதில் பேசணும்னு பேசுறீங்க. அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி, அப்புறம் லூசு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க திராவிடம் போதுன்னு. சங்கர் நியாயப்படி நீங்க நோட்டாக்கு தானே ஓட்ட போட்டுருக்கணுங்க, எதுக்கு நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க? ஏங்க திராவிடம் நல்லாட்சி பண்ணதானே நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இப்போ கட்சி கழிச்சிட்டு போங்க, கட்சியை ஆரம்பிக்காங்க. இன்னொரு லெட்டர் பேட கொடுத்துருங்க, ஆல்ரெடி ஒரு லெட்டர் பேட கொடுத்தீங்க, இன்னொரு லெட்டர் பேட கொடுத்து முடிச்சுட்டு போங்க. ஏதாவது உளறிட்டு சும்மா லூசு தரமா பைத்தியார்த்தம் உளறிட்டு அதை ஏதாவது சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா இன்னும் சண்டைக்கு வர வந்துடும். இல்லைங்க, திராவிடம் நல்லாட்சி பண்ணதான், அப்புறம் ஏன் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா நாங்க அதோட நல்லாட்சி பண்ணுவோமா? ஏன் பேசும்போது ஏதோ பெருசா பேசினாரு, ஒரே கேள்விக்கு வாங்கிட்டு இருங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு டைம் கொடுங்க. 2 வருஷம் கழிச்சா? ஆமா ப்ரோ. என்ன என்ன இந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறதுக்கு சூப்பா அதிபரத்தை ஓட்டு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு உண்மையில அதிபர் பரவாயில்லைங்க, சீரியஸா அவர் எவ்வளவு பரவாயில்லைங்க. அவரா தமிழ் தேசியம் பேசுறாரு, அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ் தேசியம் அந்த ஏதோ ஒன்று சொல்றாரு. இவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இவங்க திமுக அதிமுக சொம்படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. அதாவது சீமான் என்ன நீங்க சொன்னீங்கன்னாலும் ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போறதில்ல. அவர் எந்த காலத்திலும் திமுக அதிமுக சொம்படிச்சது கிடையாது. கேவலமா கீழே இறங்கி நான் திமுக அதிமுக சொம்படிச்சு வாழணும்னு வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. 5% ஓட்டு இருந்தாலும் சரி, 2% ஓட்டு இருந்தாலும் சரி, 4% இருந்தாலும் சரி, அவருக்கு தன்மானம் இருக்கு, தைரியம் இருக்கு, திராணி இருக்கு. அவர் தானே நிற்கிறாரு, எனக்கு மைக்கு ஓட்டு போட்டால் போடு, இல்லைன்னா போடாத போ, எனக்கு ஓட்டு போட்டால் போடு, இல்லைன்னா என் ஓட்டு தீட்டுன்னு நினச்சேன்னா வேணாடா போடா, ஜாதி மட்டும் ஓட்டு போட வேணாடா, அதை சொல்கிறாரு. ஓப்பனா மதத்தை பார்த்து ஓட்டு அதை சொல்கிறாரு. இவனுங்க திமுக அதிமுக சொம்படிக்கிற சொம்படிக்கிறது இறங்கிட்டானுங்க. இவனுங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இவனுக்கு ஒரு துபாக்கு ஒரு இவனுக்கு எல்லாம் விட்டுருங்க, இவனுக்கு லிஸ்ட்ல வச்சுக்கிறீங்க. திமுக அதிமுக சும்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க திமுக அதிமுக சும்படிச்சிட்டே இருக்கடா, யாரும் உங்களை கண்டுக்க போறா? இங்க யாரும் உங்களை மனுஷனா மதிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன கோபி, என்ன பஸ் கிடைச்சு ஓட்டு போட்டீங்களா? கார்த்திங்க, ஹலோ கேக்குதுங்களா? ஜோதி மாசோட பக்கத்து வீடு தோட்டங்க. ஒரே மாதிரி பேசுறீங்களே. எதுங்க ஒரே மாதிரி பேசுறீங்களே கார்த்திங்க? அப்புறம் பக்கத்து ஊர்லாம் கிடையாதுங்க, ஒரே பொலிதான் 2 பேருக்கு. 2 பேரும் ஒரே ஸ்பீக்கர்லயே வந்துருக்கலாம் நினைக்கிறேங்க. ஒரே ஸ்பீக்கர்லீங்களா? நான் வேற பக்கம் இருக்கிறேன், அவரு வேற பக்கம் இருக்கிறாங்க. இதுல ஒரு டவுட், இதுல இந்த கிட்டத்தட்ட இந்த ஓட்டு டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு? கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அது ஏடிஎம்கேக்கு இருக்குமா? இல்ல அந்த இடம் தான் ஒரு கன்ஃபியூஷனான இடம். ஏங்க அவங்க தான் லீக்லயே இல்லையே. அப்படி ஒரே எலெக்ஷன்ல லீக் இல்லைங்கிற மாதிரி ஆயிருமா அவ்வளவு பெரிய கட்சி? இல்ல ப்ரோ, கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல. கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குங்க. இல்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிற இல்லைங்க, பூத் வைஸ் எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே ப்ரோ. இப்போ நீங்க
அதில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நியூட்ரலாக இல்லை ஆசிலேஷன் இருக்கவங்க எல்லாமே இந்த சைடு பிஜேபிக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. நீங்க எந்த ஊரு? நான் பல்லடம் ப்ரோ. நான் பல்லடத்துல இருக்கிறேன் கரண்ட்ல. ஓ சூப்பர். சரி. என்னது கேட்டீங்க? அந்த அலிகேஷன் என்னாச்சுங்க? அந்த 1 lakh ஓட்டு வந்து இல்ல லிஸ்ட்னு சொன்னாங்க. அந்த அலிகேஷன் எப்படி, எந்த அளவுக்கு அத்தன்டிக்கா இல்ல எப்படி, அது என்ன இஷ்யூ ஆக்சுவலா? அது தெரியல ப்ரோ. அவங்க சொன்னாங்க. இல்ல அந்த மாதிரி நடக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா வினோஜ் 2 பேருமே சொல்லிக்கிறாங்க அந்த அலிகேஷன்ஸ் இருக்கு. பெருசா சான்ஸ்லாம் இல்லை ப்ரோ. அது என்னன்னா நிறைய இந்த மீடியாலாம் காட்டுறது இல்லை எப்பயுமே. ஓட்டர் ஐடி வந்து ரினியூ பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் ஓட்டர் ஐடியில் வந்து புதுசாக யாரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மீடியாவில் பெருசாக காட்டுறதில்ல, அது யாரும் விளம்பரம் பண்ணுறதில்ல அப்படின்றனால தெரில. நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆன்லைனில் கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் நேரில் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அது யாரும் பண்ணுறதில்ல. பண்ணாமல் விட்டுட்டு எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே போன எலெக்ஷனில் ஓட்டு கிடையாதுங்க. நான் அதை பண்ணல, நான் அப்ளை பண்ணல, சரியாக பண்ணல. நான் வீடு மாற்றினா அந்த வீடு மாற்றினதுக்கப்புறம் ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஆதார் கார்டை இது லிங்க் பண்ணி அதெல்லாம் பண்ணல. அது ஏன் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட தப்பு தானே தவிர எலெக்ஷன் கமிஷனை வந்து இல்ல நான் அது தப்பு ரைட்டுன்னு கேட்கல. நான் கேட்கறது 1 lakh ஓட்டு வந்து இல்லாம போகுமா, அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் தேவை அப்படிங்கறத நான் கேட்டேன். அது தெரியல ப்ரோ. சரி, அப்படியே இருந்தா இல்லாம போயிருந்தாலும் 1 லட்சம் பேருமே நமக்கு ஓட்டு போடுவாங்க என்ன கேரண்டி இருக்கு? அது கிடையாது. இல்ல அவங்க இப்ப மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவே வந்து நீங்க வந்து தோல்வி பயத்துல இந்த மாதிரி பேசுறீங்க, பிரஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படி பிம்பம் ஒண்ணு கட்டமைக்கிறாங்களா? இதுவே நியாயமா இருக்கு. சரி ஓகே, இப்ப அந்த 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டோம்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவங்க வெற்றியில பேசுறாங்கன்னு யாரா அப்படி கிடையாது. இல்ல நம்ம சும்மா ஏதோ பேசணும்னு ஆர்குமெண்ட்டுக்காக பேசலாம். எதிர்கட்சி பாத்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர் பேசினார்ல, அப்படி இப்போ அந்த பேட்டி இல்ல அப்படின்னா நீங்க ஒத்துக்க போறீங்களா? இல்ல நான் அதை சொல்லிங்க, நான் வந்து இல்ல இப்போ எப்படின்னா இப்ப காங்கிரஸ் திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்கு, ஏடிஎம்கே குற்றச்சாட்டு வச்சிருக்கு, நிறைய பேர் வச்சிருக்காங்க. எலெக்ஷன்னா குற்றச்சாட்டு வைப்பாங்க, நிறைய அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஒன்னும் அதை வச்சுட்டாங்கன்னா தோல்வி பயம் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அது எல்லா எலெக்ஷன்லயும் எல்லாருமே பண்றது. இல்ல நான் சொன்னேன்னா ஒரு பிம்பா படி கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இவங்க காங்கிரஸ் இண்டி கூட்டணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து 400 சொன்ன உடனே நின்ட்டாங்க அப்படின்னா இவிஎம் வந்து அவங்க கையில் இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படிங்கிற இவிஎம் பிளேம் பண்றாங்க. உங்களுக்கு திரும்ப புரிய மாட்டேதுங்க. 400+ சொன்னாங்கன்னா இன்னமும் சும்மா நடக்காத விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னா கிடையாதுங்க. அவங்க ஆல்ரெடி 353 இருக்காங்க. சரியா, வெறும் 47 தொகுதி தான் அவங்களுக்கு தேவை. இதுதான் அவங்களுக்கு தேவை. எதுங்க அவங்களுக்கு தேவை? வெறும் 47 தொகுதி தான். அந்த 47 தொகுதி ஜெயிச்சாலே அவங்க 400 வந்துருவாங்க. போன எலெக்ஷனோட அதிகமா ஜெயிச்சா, போன எலெக்ஷனோட அதிகமா எங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஜெயிப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிப்பாங்க, தெலுங்கானால ஜெயிப்பாங்க, ஆந்திர பிரதேசில் ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டிலயுமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கணிசமான சீட்டு வரும். அது 1 2 3 4 5 அது ஓகே, அதெல்லாம் வரதானே போகுது. இல்ல 400 வருவாங்களாங்கிற டவுட் கிடையாது. நான் சொன்னது என்ன அப்படின்னு, இவங்க 400 சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தெரியும் என்ன ரியாலிட்டி தெரியும். உடனே இவிஎம்ல பிளேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவிஎம் அவங்க கையில இருக்குது, 400 வந்துடும் அப்படின்னு இண்டி கூட்டணி வச்ச அதே பிளேம அண்ணாமலை வந்து இப்போ 1 lakh ஓட்டர் இல்ல அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சிமிலரான பிளேம் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற. 1 lakh ஓட்டர் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் வந்தோம் எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி போனாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. 1 லட்சம் ஓட்டு கிட்ட அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு. அவ்வளவுதான். அது ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி யார் கண்டுக்க போறாங்க? கண்டுக்கு போறது இல்ல. இப்ப ஆப்போசிட் சைட்ல பேசும்போது அது ஒண்ணு 45 நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி தான். ஏங்க அதெல்லாம் நாளைக்கே எல்லாம் மறந்துட்டு அடுத்த விலைக்கு போயிருவாங்க. மீம்ஸ் அது மீம்ஸ் மெட்டீரியல் இதுக்கெல்லாம் போடுறதுக்காக பண்றதாங்க. அதனால சிலதெல்லாம் கொஞ்சம் நீங்க மீம்ஸ் போட்டாலே வந்து ஓட்டு மாறன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் இல்ல, சோசியல் மீடியாவே பெரிய இம்பாக்ட் பண்ணாது அப்படிங்கறது. ஒரு இம்பாக்டும் பண்ணாது. இன்னொருத்தர் யாரும் நீங்க ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா வந்து ஜெயிச்சுட்டு எங்க ஸ்டாலினா பண்ணா ட்ரோல இந்த பெரிதாபங்கள்ல எல்லாத்துலயும் ஆக இங்க அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மிமிகிரி போட்டீங்க, எவ்வளவு ட்ரோல் போட்டீங்க. அவர் தாங்க சிஎம் ஆனாரு.
அதெல்லாம் பண்ணும்போது தான் சிஎம் ஆனாரு. அவர் சிஎம் ஆனதுக்கு போய் ஒன்றும் மாட்டதில்ல. இல்ல மீம்ஸ் போட்டதுனால பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி கொண்டாடுறதோ தூக்குறதோ அதெல்லாம் முடியாது. அது வந்து சும்மா சொல்றது எல்லாருமே அது நடக்கவே நடக்காது. ஆமா சும்மா இதெல்லாம் சோசியல் மீடியாவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 5% இருக்குல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. இப்ப நீங்க கிரவுண்ட்ல எல்லாம் போய் பூத் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிறதுல மணிப்பூர் என்னன்னு தெரியாது, வெஸ்ட் பெங்கால் என்ன தெரியாது, யூபின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நீங்க ரூரல் ஓட்ல எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஓட்டு பண்ணாது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தடவை ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபிக்கு? டோட்டலா கேக்குறீங்களா? பிஜேபி ஏடிஎம்கேன்னு பார்க்க முடியாது, என்டிஏன்னு தான் பார்க்க முடியும். ஓகே, என்டிஏ தான். என்டிஏ கூட்டணி இல்ல நான் சொல்றது, பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அந்த மாதிரி வச்சு. என்டிஏ பிஜேபிக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் ப்ரோ. ஒரு என்டிஏ அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஏடிஎம்கேவோட. இல்ல நான் கேக்குறது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா டோட்டலா கம்பேர் பண்ணும்போது ஓவரால் பெரிய வித்தியாசம் வருமானு தெரியாதுங்க. ஆனா ஒரு 2-3% முன்ன பண்ணா இருக்கலாம் ரெண்டு பேத்துக்கும். இவர் அதிகமாக இவங்க அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா அதுதான் நீ வந்து 26 எலெக்ஷனையே டிசைட் பண்ண போகுது. ஏங்க 26 எலெக்ஷன் டைம் இருக்குல்லங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. பட் இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன வித்தியாசம் இல்ல ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆக ஆரம்பிக்கும்ல உங்களுக்கு. அடுத்த கட்சி வந்து அது வந்தாலே போதுமே. அது வந்தாலே போதுமே. அதுக்கு மேல எவ்வளவு எம்பி ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் இருக்குல்ல. இல்ல நான் சொல்றது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 5% டிஃபரன்ஸ் கேப் இருந்ததுன்னா ஓகே, 15% எல்லாம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா சேலஞ்ச் அப்படிங்கிறேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் 15% டிஃபரன்ஸ் இருக்கும். 15% எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்? நான் வந்து பாசிபிள் சினாரியோ வந்து நான் திங்க் பண்ற அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏங்க பாசிபிள் சினாரியோ தான் திங்க் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே 15% டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லு, எலெக்ஷன் போத் அந்த போலிங் முடிஞ்சதுனால நம்ம ஏங்க 15% கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு, 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கா இன்னைக்கு ஏடிஎம்கே? கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதியில வந்து மூணாவது இடத்துக்கு போயிரும் போல இருக்கு. இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க. எப்படிங்க வரும்? இல்ல என்ன நான் இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து அந்த ஓட் டர்ன் அவுட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல்டு வந்து மாறின மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுக்கு 10% வரும்போது கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சிக்கு அகைன்ஸ்டா தான் அந்த டர்ன் அவுட் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே. ஏங்க நான் அதான் சொல்றேங்க, இது ஏடிஎம்கேக்கும் பெரிய ஓட்டு போறதுக்கான எலெக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு பிஎம்கே ரெண்டே கிடையாது. திமுக இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது. பட் அவங்களுக்காக ஒரு கட்சி இருக்கு, அலைன்ஸ் இருக்கு, ஐஎன்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு அதுவும் கிடையாது. அது இல்லாமல் நிறைய தொகுதியில வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. அது நான் சொல்லலை, தந்தி டிவில சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எந்த டிவில எந்த கருத்து கணிப்பு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஓகே நீங்க பார்க்கலாம், விட்டுருங்க. அப்புறம் ஏன்ட்ட மட்டும் கேட்குறீங்கன்னா இல்ல தந்தி டிவி சர்வே படியே 13 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல இருக்காங்க, என்டிஏ செகண்ட் வரும் இருக்காங்க. ஸோ அப்படின் போது அதிகபட்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா 2 பேருக்கும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்காது. அவ்வளவுதான் இருக்கும். டோட்டலா ஓவராலாவே அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறீங்க? அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. சரி ஓகே. சரி பாப்பா, அடுத்து உங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தெரியும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வெயிட். லோக்கல் பாடி எலெக்ஷன் இப்போ வராதுங்க, அது இப்போ வரும். அது 25ல வரும்லங்க? 25ல வருமான்னு தெரியாது, அதுக்கப்புறம் கூட வரலாம். பட் இப்போ பை எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. விக்ரவாண்டி அது வரும். அந்த விஜயதாரணி தொகுதி, அது என்ன தொகுதிங்க? அது பை எலெக்ஷன் இப்போ நடந்துருச்சு, இன்னைக்கு நடந்துருச்சு. விலங்கோடு நடந்துருச்சு. ஒரு நயனார் ஜெயிச்சிட்டார்னா திருநெல்வேலி ஒன்று வரும், ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார்னா போடி நாயக்னு ஒன்று வரும். ஸோ 3 தொகுதிக்கு பை எலெக்ஷன் இருக்கு. அந்த 3 தொகுதி இருக்கு இல்லையா, அது அடுத்த வேலையா இருக்கு. எப்படி சான்ஸ் இருக்கு? ஓபிஎஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க, நல்ல சான்ஸ் இருக்குங்களா? நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த இப்போ எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்து வெளி வந்தாருலங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அவர் பை எலெக்ஷன் திண்டுக்கல்ல தான் நினைக்கிறேன் அவருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ அங்க வந்து அவங்களோட வேட்பாளர் தோற்கடிக்கிறதுக்கு இப்ப இபிஎஸ்க்கு எப்படி பண்ண ஒரு 5 பேர் இறக்கி விட்டாங்களே களத்துல, அந்த மாதிரி இறக்கி விட்டாங்களா டிஎம்கே? அது தெரியல ப்ரோ, அப்பெல்லாம் நம்ம இல்ல. அது எப்ப 1973 நடந்தா? இல்ல இருந்தாலும் நம்ம யாருமே அந்த போய் பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு படிச்சிருக்கலாம், ஏதாவது புக்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம், அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்க ஃபுல் டைம் இதுல ஃபாலோ பண்றதுனால கேக்குறேன். இல்ல அதெல்லாம் தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. மாயத்தவர் ஜெயிச்சார் நினைக்கிறேன். ஆமாங்க, மாயத்தவர். பட் அந்த இந்த மாதிரி 4 பேர் இறக்கி விட்டதுனால தான் ஜெயிச்சாங்க. நான் என்ன அப்படின்னா இப்போ
ஒருவேளை டிஎம்கே அந்த மாதிரி பண்ணலைன்னா இப்ப பன்னீர்செல்வத்தை அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே விட ஏடிஎம்கே இது கன்னிங்க ரொம்ப பண்ணதாங்க மோசமாயிடுச்சு. பண்ணதாங்க அவருக்கு வந்து அனுதாப ஓட்டு அதிகமாகும் பன்னீர்செல்வத்துக்கு. இதெல்லாம் இல்ல பண்ண அனுதா பண்ணதான் ஓட்டுல இவங்க வந்து அதிகமா கன்னிங்க போற மாதிரி தோணுது. டிஎம்கே விட அதுதாங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு அதுதாங்க சொல்றேன். கண்ணிங்க ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட மேல பாத்தீங்கன்னா அனுதாபம் எடப்பாடி தான் மக்களுக்கு ஒரே வரும். கம்யூனிட்டியா இருந்தாலுமே அது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை. அதுதாங்க நடக்கும். நீங்க வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்க, ஒருத்தரை பிடிச்சி ரோட்ல வந்து ஒருத்தரை அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். யோ என்னையா சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்க மாட்டோமா? அந்த மாதிரி தான். கண்ணிங்க ஒருத்தர் திரும்ப திரும்ப அடிக்கும் போது அவருக்கு மேல அனுதாபம் வரும், வரதான் செய்யும். இன்னொன்னு அவருடைய சமூகம் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. ம். முக்குளத்தோர் ஓட்டு நிறைய இருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்சனல் கனெக்டே இருக்கும். நம்ம ஜாதிக்காரங்களா இப்படி நம்ம நம்ம சமுதாயால இந்த அளவுக்கு பண்றாங்களே ஆனா அவரு வந்து ஏன் வந்து இப்ப இருக்கும். எடப்பாடி அளவுக்கு வந்து அவரோட கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா வைக்க முடியல? எடப்பாடி செஞ்ச எடப்பாடி கிட்ட இருக்கிற ஹோல்டு அளவுக்கு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர்ல அவருக்கு ஹோல்டு கிடையாது. எடப்பாடிக்கு என்னங்க ஹோல்ட் இருக்கு ஸ்ட்ராங்கா? இல்ல ஓரளவுக்கு கொங்கு பெல்ட்ல ஓரளவுக்கு ஓட்டு விழுந்துச்சுல்ல எங்க உங்களுக்கு. கொங்கு பெல்ட்ல விழுந்துச்சுங்க. கொங்கு பெல்ட்ல விழுந்துதான் அவருக்கு விழுந்துருச்சானே? அவர் கம்யூனிட்டிக்காக விழுந்துச்சா? இல்ல ஏன் அவரு வன்னியர் இல்லையாங்க? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா 20% தான் அவர் கம்யூனிட்டி, மீதி 80% அதர் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன? இல்ல அவங்க வந்து ஒரு அப்புறம் என்ன? சாலிடா இல்ல அந்த அவங்களே லோக்கல் 20% பாடியில போட வேண்டியதானே? லோக்கல் பாடியில அதே கம்யூனிட்டி ஆளுங்க போட வேண்டியதானே? இல்ல ஏன் லோக்கல் தோத்தாரு? பாடியில வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே இருக்கிற வீக்னஸ் என்ன பாத்தீங்கன்னா பிஜேபி மங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏடிஎம்கே வீக்னஸ் இருக்கிறது. ஐயா அதுதாங்க சொல்றேன். 2021 எலெக்ஷன் நீங்க பேசுறீங்க. 2021 எலெக்ஷன்லயும் அவங்க கூட நின்னது பிஜேபின்னாங்க. இல்ல பாமக பிஜேபில எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. கொங்கு பெல்ட்லயே பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு. அதுதாங்க சொல்றேன். பிஜேபி நின்னாங்க, பாமக நின்னாங்க. இவங்கெல்லாம் நின்னதுனாலதான் அந்த ஓட்டு. இவரு வந்து கொங்கு தலைவர்லாம் கிடையாது இவரு. சும்மா நீங்க இல்ல எல்லாம் பில்டப் கொங்கு பண்ணிட்டு போறீங்க. தலைவர்னு இல்ல. இது யாருமே அன்எக்ஸ்பெக்டடா அந்த கம்யூனிட்டில இருந்து உள்ள வந்தாரு. வந்தங்க அப்புறம் சரி ஓகே சப்போர்ட் பண்ணுவோம்னு பண்ணாங்க. அந்த மாதிரி தான். அவர் வந்து கிராஸ் ரூட்ல இருந்து க்ரூம் பண்ணி ஒரு கொங்கு லீடர் எல்லாம் வர கிடையாது அவருங்க. இல்ல ஒருவேளை இப்ப ஆமாமா அது அவர் வந்து உண்மைதான். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகும்போது இந்த எங்க கொங்கு கம்யூனிட்டில இருக்கிறவங்களே வந்து ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து எடப்பாடி யாருக்குன்னே தெரியாது. அந்த கம்யூனிட்டிலயே தெரியாது. அதுக்கப்புறம் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு பண்றாங்க. அந்த குடிமராமத்து இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெதுவா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த கொரோனா ஹேண்டிலிங் இதெல்லாம் ஓரளவுக்கு போகும்போது ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு தனி ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து எடப்பாடி வந்து ஒரு 4 வருஷத்துல பண்ணுன சாதனைன்னு சொல்லாங்க. அவர் வந்து எப்படின்னா ஆட்சி காப்பாத்தி அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அது வந்து எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு கிடைச்ச ஒரு இது அவர் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது. என்னங்க கரெக்டா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 8 எலெக்ஷன் நினைச்சுக்க. 8 எலெக்ஷன் தோல்விதான். 8 தோல்விதான். 8 தோல்வி எடப்பாடி தான் சொல்லுவாரு. நான் சொன்னது எப்படின்னா இல்ல தோல்வி எலெக்ஷனுக்கே வரல. நான் சொல்ல அந்த 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டு நேம் கொஞ்சம் உருவாக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த 4 இயர்ஸ் ஆட்சி இருக்கு பாத்தீங்களா? ஐயோ 4 வருஷமே பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணாதனால தாங்க இருந்தாரு அவரு. அது தெரியுங்க. பிஜேபி அன்னைக்கு 2017லயே கம்முனு ஓரமா இருந்திருந்தாங்கன்னா ஏடிஎம்கே காலியே இருக்கு. எதுவுமே பண்ண வேண்டியது. சும்மா வேடிக்கை பார்த்திருந்தாலே போயிருக்கு. அவங்களோட நோக்கம் ஒரு மாதிரியே இருந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து அண்ணாமலைங்கிற மாதிரி ஒரு லீடர் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஏடிஎம்கே சுத்தமா வீக் பண்ணிட்டு அப்படிட்டோம்னா டிஎம்கே மாதிரி ஒரு பார்டர் ஸ்டேட் வந்து டிஎம்கே ஒரு இது பிரிவினை பேசுற ஒரு இதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து செக்யூரிட்டியே பாதுகாப்பு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரீசனுக்காக தான் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தோணுது. ஏன்னா அப்ப வந்து லீடர் யாரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது அப்படிங்கறது என்னோட பார்வைங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் பெட்டர். இவங்க ஓரளவுக்கு வந்து நேஷனலிசம் பேசுவாங்க. ஓரளவுக்கு வந்து ஒத்து போவாங்க அப்படிங்கிற இதுலதான் வந்து பிஜேபி ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மாறி வேற அவரு கணக்கு வேற எடுத்து அவர் போறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. அப்புறம் அண்ணாமலை உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரேல 2 கத்தி இருக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான். நான் எனக்கு அப்படின்னா அந்த 4 வருஷத்துல அவர் கரெக்டா யூஸ் பண்ணி கொஞ்சம் நேம் இந்த கொங்கு பெல்ட்ல நேம் எடுத்துக்கிட்டாரு. பட் ஓபிஎஸ்னால வந்து அங்க எடுத்து அவர் ஏரியாவை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ண முடியல. அவர்னால ஈஸியா வெளியில துரத்த முடிஞ்சதுங்க. நான் அதை தான் சொல்றேங்க இப்போ. ஏங்க அங்க டிடிவின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்க அவருக்கு வந்து அதனால ஓட்டு சசிகலா இருந்தாங்க டிடிவி இருந்தாங்க அதெல்லாம் இருந்துச்சுல. சும்மா நீங்க வந்து காரணம்லாம் பேசக்கூடாது. இல்ல காரணம் பேசலீங்க. நான் சொல்றது இப்போ டிடிவி மேலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய இது அலிகேஷன் ஆகி அப்புறம் அந்த அம்மா இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனையே கட்சிக்கு ஒதுக்கி வச்சது அதெல்லாமே இருக்குதுல்ல உங்களுக்கு.
இப்போ நீங்க அவர் டிடிவி அந்த அம்மா இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கோ டிடிவிக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏடிஎம்கேல செல்வாக்கு கடைசி போக போக குறைஞ்சிருச்சு ரொம்ப. அந்த எண்ட் எல்லாம் ரொம்பவே வங்கிடுச்சு உங்களுக்கு. அதுதாங்க சொல்றேன். அதுதான் சொல்றேன். கொங்கு பெல்ட்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க. அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து டிடிவியும் சசிகலாவும் சண்டைக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல ஓபிசி இல்ல இறங்கி அது ஒரு விட்டு ரீசன்ட் அது ஓபிசி எனக்கு பண்ண புரியுதுங்க. இல்ல என்ன அவரு பண்ணுவாங்க அவரு? இல்ல டிடிவினால கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதி லாஸ்ட் அந்த தென் மாவட்டங்கள் அது தெரியுங்க. ஒரு 15-20 தொகுதி வரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் பண்ணி விட்டாரு. அப்புறம் என்ன அது பண்ணுவாரு வந்து அவரு? ஓபிஎஸ்க்கும் ஒரு பாதிப்பு தான். அந்த டிடிவி பாதிப்புனால வந்து ஓபிஎஸோட நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை தாண்டியுமே 2019 ஒரு தொகுதி ஜெயிச்சு கொடுத்தாருங்க எம்பி. நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களா? கொங்குல ஜெயிச்சு கொடுத்தீங்களா? எங்கேயா ஜெயிச்சு கொடுத்தீங்களா? நம்மளை கிராஸ் பிடிக்காதீங்க. நான் வந்து என்னோட பார்வை சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்றது என்ன இல்ல அப்படின்னா இவருக்கு அவர் ஒரு வச்சுக்கிற இல்ல ஹோல்ட் அவரால் அங்க வைக்க முடியாதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சியில இருந்து உள்ள அவரு நிக்க முடியாம வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற நான் அடுத்து சொல்ற வேற எதுவும் இல்லைங்க. வெளில அனுப்பிச்சிட்டீங்க. வெளில போயிட்டாரு இல்லைங்க அவர், வெளில அனுப்பிச்சிட்டீங்க. இல்ல வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அதை ஈஸியா அவங்களாம் அனுப்ப முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு செல்வ காமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் தானே உங்களுக்கு. அந்த பக்கம் ஒரு 20-25 எம்எல்ஏ எடுத்திருந்த அப்படின்னா வெளியே அனுப்பி முடியாதுல்லங்க. அந்த சைடு ஒரு 20 எம்எல்ஏ வந்து கண்டிப்பா ஓபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் இவங்க டீல் பண்ற மாதிரி டீலே பண்ணிருக்க முடியாது. நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில எப்படி செல்வாக்க வந்து டெவலப் பண்ணலையோ அப்படிங்கறத, வேற ஒண்ணும் இல்லைங்க. பர்சனலா வந்து அவன் ஒரு இதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க எடப்பாடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் 2021 ரொம்ப டஃபா போயிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெக் டு நெக் போயிட்டு ஜெயிக்கிறாரு. ஆமாங்க, அவருக்கு போட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து ஆப்போனண்டா வந்து தங்கத்தை அமைச்சர் வந்து நிறுத்துறாங்க. டிடிவி வேலை பார்க்குறாரு, சசிகலா வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லங்க. எடப்பாடிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன் திமுகல இருந்து, பிளஸ் பாமக ஸ்ட்ரென்த். அப்போ வந்து அப்பவே வந்து எடப்பாடியுமே டிஎம்கே இது பண்ணிட்டாங்களா? ஜெய் அவ்வளோ மைக்ரோ எல்லாம் நம்ம போகவே தேவையில்லைங்க. இங்க என்னன்னா இப்ப அடுத்த ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்னா, ஓட் பர்சன்டேஜ் என்னவோ போயிட்டு போகுது, சீட் என்னவோ வந்துட்டு போகுது. பிஜேபி வந்து இவரை முழுசா முடிக்கதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த களம் வேணும். இங்க இருக்கிற 40 ஏதோ ஒரு பிஜேபியோட ஃபோர்ஸ். ஏதோ ஒரு கட்சி காலியானதான் பிஜேபியில வர முடியும். 3 கட்சி இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கட்சி காலியாகணும். ஏதோ ஒண்ணு காலியானதான் உள்ள வர முடியும். ஏதோ ஒரு கட்சினா ஏன்னா ஒரு 1000 கட்சியா இருக்கு. இருக்கிறது 3 கட்சி தான். 3 கட்சினா அவங்க ஏடிஎம்கே தான் குறி வச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே தான் வேற ஃபர்ஸ்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அது நான் என்னங்கிற அப்படின்னா உங்களுக்கு ஒரே எலெக்ஷன்ல காலியாகிறதால அப்படிங்கிற அவ்வளவு பெரிய கட்சி ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி அப்படிங்கிற 31-36 வரைக்கும் டைம் எடுக்கும்ல அப்படிங்க. இல்லை இல்லை 10-15 வருஷம்னா வந்து டைம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. எலெக்ஷன் தான். ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஜோத்துட்டா இங்க இருக்கவங்களாம் மாறி போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு எலெக்ஷன் கிடையாது. ஆல்ரெடி 2016 இருந்து நீங்க ஜெயிக்கவே கிடையாது ஒரு எலெக்ஷனை. கிட்டத்தட்ட 8 வருஷமாக தோல்வியில் தான் இருக்கீங்க நீங்க. ஆல்ரெடி வந்து 8 வருஷமா தோல்வியில மட்டும் தான் இருக்கீங்க நீங்க. இப்ப 9வது நீங்க சொன்ன மாதிரி தோல்வி ஓட் பர்சன்ட் ஒரு 5%க்குள்ளதான் இருக்குது அப்படின்னா அப்புறம் கஷ்டம் தான். ஏடிஎம்கே வந்து கட்சி காப்பு வைக்கிறது கஷ்டம் தான். இன்டாக்டா வைக்க முடியாது. அப்புறம் அதுல இருந்து வெளியே போறது எல்லாமே யாரும் தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏங்க என்ன ஓட் பர்சன்டேஜ் இருந்தாலும் நீங்க வந்து எம்பி ஜெயிச்சா ஆகணும். ஜெயிச்சாதான் இருக்கு. நீங்க சொன்னீங்க பிஜேபி இருந்ததுனால தான் ஜெயிக்கல. நீங்க பிஜேபி இல்லாமல் ஜெயிக்க வேண்டியதானே. ஒரு 20 எம்பி ஜெயிக்கணும்ல, ஒரு 15 எம்பி ஜெயிக்கணும்னால, ஜெயிச்சு காட்டணும்ல. உங்களுக்கு திறமை இருக்கு, ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 சீட் ஜெயிக்கல, அவ்வளவுதான் ஜெயிக்க முடியுங்க. அதோட அதிகமா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்ல பிஜேபி 0 சீட்லயே இருந்தாலும் ஓட்டு பர்சன்ட் ஈக்குவலா வந்துட்டாங்கனாலே காலி, ஏடிஎம்கே காலி ஆயிருங்க. 2ல எது வந்தாலும் முடிஞ்சு. சீட்டுல வச்சு வருமானம் தெரியல, ஓட்டு பர்சன்ட் நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டம் தான். அப்புறம் ஏடிஎம்கே ஓடுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கட்சி உள்ள வைக்க முடியாது. அப்புறம் தான் அப்புறம் என்னன்னா பழையபடி பாத்தீங்கன்னா இதை கூட்டணி கூப்பிடுவாங்க 26க்கு பிஜேபி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் தானே. ப்ரெடிக்ஷன் போனா தானே உங்களுக்கு தெரியும். ப்ரெடிக்ஷன் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு ப்ரெடிக்ஷன். யாருங்க? எடப்பாடிங்களா? ஆமா. அது எப்படின்னு தெரியலங்க. அந்த ப்ரெடிக்ஷன் நான் வரல. அது எங்க அண்ணன் சவுக்கு சங்கரோட ப்ரெடிக்ஷன். இல்ல அவரு நான் பாக்குறது இல்ல. முதல்ல ஒரு 2-3 வீடியோ பாத்தேங்க, அதுக்கப்புறம் பாக்குறது விட்டுட்டேன். அவரு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10% உண்மை இருக்குது. அந்த உண்மையை கண்டுபிடிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் நான் சொல்றேன். அப்படிங்களா? சரி சரி ஓகே, பாப்போங்க என்ன ஆகுது அப்படின்னு.
எனக்கு இப்ப ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 26லயுமே டிஎம்கே ஆட்சி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஒரு கணிக்கிற அவ்வளவுதாங்க என்னோட பார்வை. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னொரு 5 வருஷம் திமுக இருக்கட்டுமே, திராவிட மாடல் இருக்கட்டுமே, என்ன உங்களுக்கு? இல்ல அதுதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் மொத்தமா தொடக்கிறதுக்கு சௌரியமா போயிடும் எல்லாத்துக்குமே. எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. எங்களுக்கு இந்த 5 வருஷம் திராவிட மாடல் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்துக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க, எனக்கு எது வந்தா தானே. இல்ல ஃபியூச்சர் இப்படி போகும், இந்த மாதிரி ரூட்ல போனா இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. எப்படி போனாலும் பிஜேபி பேசுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இல்ல பிஜேபி எப்படி போனீங்களோ அது growth தான். எனக்கு தெரிஞ்சு வீழ்ச்சி கிடையாது, growth தான். எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் என்ன பண்ணாலும் அது growth தாங்க. அந்த growthing ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஏடிஎம்கே வந்து என்ன இப்ப 2026ல திரும்ப இன்னொரு டைம் திராவிட மாடல் வரட்டும், ஸ்டாலின் சிஎம் ஆகட்டும், இதுல என்ன இருக்கு? 31 வரைக்கும் இருக்கட்டுமே, 31ல பாத்துக்கோம். இல்லைங்க 31 வரைக்கும் இருந்தா தண்ணியும் சுத்தமா இருக்காது, அதுதான் பிரச்சனையே. இப்போ அது உங்க பிரச்சனைங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பொலிட்டிக்கல் என்ன பிரச்சனை இருக்கு? எடப்பாடி தாங்குவாரு 31 வரைக்கும். 26 இல்ல ஈக்குவலா வந்துட்டு 26 கஷ்டம் அப்படிங்கிறங்க. ரெண்டு ஈக்குவல் ஒரு சிமிலாரிட்டியா வந்துடுச்சு, ஒரு 2-3% ஓட்டா அல்லது நீங்க சொன்ன மாதிரி சீட்லயே வந்து ஈக்குவலா வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியலையே, அப்புறம் என்ன? அது ஈக்குவலா வந்துட்டாலே கஷ்டங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள வச்சுக்கிற கட்சி வேலுமணியே வச்சிருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அங்கதான் கோட்டை, கோயம்புத்தூர் தான் கோட்டை. கோட்டை விடுவாரா? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு. எங்க வேணா கோட்டை வச்சுக்கலாம்னு அவர் யோசிப்பாரு. எந்த பக்கம் இருந்தா கோட்டை நகை இருக்கும்னா இது வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் ஒரு மாதிரி இருக்கு, ரிசல்ட் வந்தையும் ஒரு மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு போடுற ஒரு 10 வருஷம் பிளான் வந்து உங்களுக்கு போட முடியாது, மாறிட்டே இருக்கும். இருந்தாலும் எல்லாருமே ஒரு லாங் விஷன் போட்டுட்டு தான் நான் அதுல டிராவல் பண்றேன். பிஜேபி இருந்தாலும் அடுத்த 2047 வரைக்கும் போட்டுட்டு தான் அவங்க இது பண்றாங்க. 2047 அச்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க பண்றாங்கல்ல. இல்ல அச்சீவ் பண்றாங்க இல்ல, அது நீங்க கோல் வைக்காம எதுவும் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. ஆனா மாறலாம், அது நிறைய மாறணும். அந்த மாற்றத்துக்கு இல்ல ரெடியா இருக்கணும்ல.